இருப்புக்கும் இறப்புக்கும் இடையே ஓர் ஆன்ம உரையாடல். டோலோரஸ் கெனான். மாபெரும் சுற்றுலா. உள்ளுயிர் உலகில் பேரறிவு வளாக கோயில் இருப்பதை நாம் தற்செயலாக கண்டுபிடித்தோம். சில உடல் உபாதைகள் கொண்டிருந்த ஜான் என்ற ஓர் இளைஞனுடன் நான் பணியாற்றி கொண்டிருந்தேன். தான் ஓரளவுக்கு குணம் பெறுவதற்கு உள்ளுயிர் உலகில் ஏதேனும் ஒரு இடம் இருக்க கூடுமா என்று வியப்புடன் அவன் கேட்டான். அது போன்ற எந்த ஓர் இடத்தையும் நான் அறிந்திருக்கவில்லை. ஆனாலும் அதனை கண்டுபிடிக்க ஒரு சோதனை செய்ய முயற்சிக்க விரும்புவானாகவே நான் எப்போதும் இருந்தேன். வாழ்க்கைகளுக்கு இடையே இறந்து போன நிலை என்று அழைக்கப்படும் நிலையில் உள்ளுயிர் வடிவில் தங்களை தாங்களே காண இயன்ற மெய்மறந்த ஒரு பேரின்ப நிலையில் இருக்கும்போது என்னால் மனமயக்கம் செய்யப்பட்டவர்கள் பெற்ற அனுபவங்கள்தான் இந்த நூலில் உள்ள இதர தகவல்களாகும். தன்னை மறந்த ஆழ்ந்த ஒரு நிலையை ஜான் அடைந்த பிறகு ஜானின் உடல் உபாதைகள் குணம் பெற இயன்ற ஒரு இடத்தை காண முடியுமா என்றும் அத்தகைய ஒரு இடம் உண்மையிலேயே இருக்கிறதா என்றும் கண்டுபிடிக்கும் நோக்கத்துடன் ஜானை உள்ளுயிர் உலகின் ஒரு பகுதிக்கு வழிகாட்டி அனுப்பினேன். நான் எண்ணி முடிக்கும் போது தன்னை சுற்றி இருந்த அழகு நிறைந்த தெய்வீகமான சுற்றுப்புறத்தை ஜான் கண்டான். நோய் குணம் பெறும் கோயில், சித்திர வேலைப்பாடுகள் நிறைந்த அறை, நூலகம் போன்ற பல்வேறுபட்ட எண்ணற்ற துறைகளை கொண்ட ஒரு மாபெரும் வளாகத்தை போன்றிருக்கும் பேரறிவு கோயிலின் ஒரு பகுதிதான் அது என்று அவனுக்கு கூறப்பட்டது. என்னால் மனமயக்கம் செய்யப்பட்டவர்களால் காண இயன்ற அற்புத காட்சிகளை கண்டு மகிழ என்னால் முடியவில்லையே என்பதால் அவ்வப்போது நான் ஏமாற்றம் அடைந்தேன். ஒரு பார்வையற்ற மனிதனைப் போல மற்றவர்கள் சொற்களால் விவரித்து கூறுவதை கேட்டு நம்ப வேண்டிய கட்டாய நிலையில் நான் இருந்தேன். இத்தகைய மாறுபட்ட கோணங்களில் அவர்கள் காணும் அற்புதங்களை உண்மையாக சித்தரித்து காட்ட வெறும் சொற்கள் மட்டும் போதாது, சொற்களினால் மட்டும் முடியாது. ஜான். குணம்பெறும் கோயிலில் இப்போது நான் இருக்கிறேன். அழகு நிறைந்த ஓரிடம். அது ஓர் வட்ட வடிவமான கட்டிடம். பலபலவென ஜொலிக்கும் ஒளி மேலே கட்டிடத்தின் கூரை பகுதியில் இருக்கும் ரத்தின கற்களால் ஆன சாளரங்கள் மூலம் வந்து கொண்டிருந்தது. அது நீலம், சிவப்பு, பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, பசுமை கலந்த நீலம் என்று உங்களால் கற்பனை செய்து பார்க்கக்கூடிய கருப்பு மற்றும் வெள்ளை நீங்களான மற்ற அனைத்து வண்ணங்களிலும் இருந்தது. கருப்பு, வெள்ளை தவிர மற்ற அனைத்து நிறங்களும் கொண்ட அழகு நிறைந்த ஒளிக்கற்றைகள் அந்த வட்ட வடிவமான கட்டடத்தின் தரைப்பகுதியை நோக்கி வீசிக்கொண்டிருந்தன. இங்குதான் நோயிலிருந்து குணம் பெறும் கோயிலின் பாதுகாவலர் வருகிறார். புன்னகையுடன் என்னை நோக்கி வந்த அவர் எனது கைகளை தனது கைகளில் எடுத்துக்கொண்டு, நோய்க்காக சிகிச்சை பெற நீ வந்திருக்கிறாய் இல்லையா? உனது ஆன்மா மிகவும் துன்பம் அடைந்து விட்டது அல்லவா? இந்த ஒளி வட்டத்தின் மையத்திற்கு சென்று அங்கே நில். இந்த ஒளியின் ஆற்றல் உன்னுடன் இருக்கட்டும் என்று கூறினார். டோலோரஸ். இந்த இடம் அதற்காகத்தான் பயன்படுத்தப்படுகிறதா? அதற்கு பதில் இல்லை. தனது உடல் இயக்கங்கள் மற்றும் முகத்தின் உணர்வு தோற்றங்கள் சுட்டிக்காட்டியபடி ஏதோ ஒரு வகையான மிகவும் ஆழ்ந்த அனுபவத்தை அவன் பெற்று கொண்டிருக்கிறான் போலும். அது ஒரு இன்பமான மகிழ்ச்சி தரும் அனுபவமாக தோன்றியதால் நான் பேரற்றம் அடையவில்லை. டோலோரஸ். இந்த நேரத்தில் என்ன நடந்து கொண்டிருந்தது என்பதை உன்னால் கூற முடியுமா? அப்போதும் பதில் இல்லை. அந்த அனுபவத்திலேயே அவன் மிகவும் ஆழ்ந்திருக்கிறான் என்றே தோன்றுகிறது. அவன் உடல் முழுவதும் பல முறை தூக்கி தூக்கி போட்டது. சில வினாடிகளுக்கு இது நடந்து கொண்டே இருந்தது. டோலோரஸ். அந்த உணர்வு எதனை போல இருந்தது? ஜான். பல்வேறுபட்ட வண்ண ஒளி கற்றைகள் என்னை சுற்றி சுற்றி சுழன்று கொண்டே இருக்கின்றன. என்னை தொட்டு தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் அதனால்தான் என்னால் பேச முடியாமல் இருக்கிறது. டோலோரஸ். எல்லாமே சரியாக இருக்கின்றனவா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள நான் விரும்புகிறேன். அவ்வளவுதான். இந்த அனுபவம் ஒரு நல்ல உணர்வை தருகிறதா? ஜான். அது பரவசமூட்டுவதாக இருக்கிறது. பல வினாடி மௌனத்தை தொடர்ந்து அவனது உடல் எப்போதாவது ஒருமுறை தூக்கி போட்டு கொண்டிருந்தது. ஓ, அது ஓர் அற்புதமான உணர்வாக இருந்தது. நான் மிகவும் புத்துணர்வு பெற்றவனைப் போல் உணர்ந்தேன். மேலும் பல வினாடிகள் கழிகின்றன. ஓ, என்னை சுற்றி இருக்கும் வண்ண ஒளி கற்றைகளும் ஆற்றலும் என் உடல்வலி, காயம் அனைத்தையும்
எனது கசப்புணர்வையும் அது போக்கிக் கொண்டிருக்கின்றது. இப்போது அவர் மறுபடியும் என் கைகளை அவரது கைகளில் பிடித்து கொண்டு அந்த இடத்தை விட்டு விலகி வழிநடத்தி செல்கிறார். உன்னை சுற்றி இருந்த எதிர்மறை சக்திகள் அனைத்தும் அழிக்கப்பட்டு உனது ஆன்மா தூய்மைப்படுத்தப்பட்டு விட்டது. உன்னிடம் ஏற்படக்கூடிய அமைதி நிறைந்த உணர்வை மகிழ்வுடன் உணர்ந்து அனுபவி. உன்னை நீயே குணப்படுத்திக் கொள்வதை கற்றுக்கொள்வதில் நீ கட்டாயம் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் கூறுகிறார். ஓ, அது ஓர் அற்புதமான உணர்வு. தங்களின் பூத்த உடலில் அதிக அளவில் நோய்வாய்ப்பட்டிருக்கும் மக்களுக்கு இது ஒரு அழகு நிறைந்த அற்புதமான இடமாகும். அவர்கள் உயிர் நீத்த பிறகு இங்கு அழைத்து வரப்பட்டு அவர்களின் ஆன்மீக உள்ளுயிர் உடல்களுக்கு இந்த வட்ட வடிவ மாளிகையில் புத்துணர்வு அளிக்கப்பட்டு அவர்களின் உடல் நோய்களிலிருந்து குணமாக்கப்படுகின்றனர். தங்களின் உடல்களுடன் இனியும் பிணைக்கப்பட்டு இல்லாமல் இருக்கும் அவர்களது ஆன்மாக்களின் தோற்றம் பற்றி மேலும் கற்றறிய வேண்டிய தேவை உள்ள பல்வேறுபட்ட இடங்களுக்கு அவர்களை வழிகாட்டி நடத்தி செல்கின்றனர். அவர்களின் நீண்ட வரிசையே ஒன்று உள்ளது. ஆனால் குணமாக்கப்பட வேண்டும் என்று நான் கேட்டதாலும் இன்னமும் நான் மனித உடலிலேயே இருப்பதாலும் வரிசையில் அல்லாமல் நான் முதலில் வருவது பற்றி ஆட்சேபனை இல்லை என்று கூறி அந்த கட்டடத்தை கடந்து செல்ல என்னை அனுமதித்தார்கள். வண்ணங்களும் ஒளியும் கொண்ட மாளிகை அது என்று அவர்கள் அதனை அழைக்கின்றனர். டோலோரஸ், இன்னமும் மனித உடலில் இருக்கும் ஒருவர் இந்த இடத்திற்கு வருவது என்பது வழக்கத்திற்கு மாறானதாக ஆகாதா? ஜான், ஆமாம். ஆன்ம பயணம் செய்யும் நிலையில் இருக்கும்போது இத்தகையதொரு வாய்ப்பினை பெறுவது என்பது பல மக்களாலும் முடியாதது என்று அந்த பாதுகாவலர் கூறுகிறார். ஆனால் அவர்கள் அத்தகைய வாய்ப்பை பெற வேண்டும். இன்னமும் மறுபிறப்பு எடுக்காத ஆன்மாக்களுக்கு சேவை செய்யவும் கூட நாங்கள் இங்கே இருக்கிறோம். இங்கே வரவேண்டும் என்று அவர்கள் விரும்பினால் அவர்களை வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். இத்தகைய நோயை குணமாக்கும் நடைமுறையுடன் இணைந்து செல்லும் அன்பு நிறைந்த ஓர் ஆற்றல் இருப்பதுதான் இதன் காரணம் என்று அவர் கூறுகிறார். இது ஓர் அற்புதம் நிறைந்த அன்பு நிறைந்த இடமாகும். இது ஒரு மருத்துவமனை போன்றதோ அல்லது வேறு எது ஒன்றினை போன்றதோ அல்ல. அது அழகு நிறைந்த ஒரு கோயிலை போல இருக்கிறது. வட்ட வடிவமான இந்த கட்டிடத்தின் மேல்புறத்தில் வைரங்களால் ஆன சாளரங்கள் உள்ளன. அவை 5 அல்லது 6 அடி உயரம் இருக்கலாம் என்றும் பல்வேறுபட்ட வண்ணங்கள் கொண்ட வைரங்களால் அவை செய்யப்பட்டுள்ளன என்றும் என்னால் கூற முடியும். ஒளி வெள்ளம் அவற்றின் ஊடே பாய்ந்து வந்து அந்த வட்ட வடிவ கட்டிடத்தின் மத்தியில் பட்டு எதிரொலிக்கிறது. ஆற்றல் எனும் சுழலில் அது உன்னை ஆழ்த்துகிறது. அங்குதான் நான் இருந்தேன். ஓ, அந்த அனுபவம் அற்புதம் நிறைந்ததாக இருந்தது. அந்த உணர்வும் அற்புதம் நிறைந்ததாக இருந்தது. இப்போது பாதுகாவலர், உனது உடல் நலத்தை பற்றி நாம் இப்போது உன்னுடன் பேசுவோம். ஆக்கப்பூர்வமான ஓர் உணர்வை பெற்றிருப்பது மிக மிக முக்கியமானது. உனது ஆன்மீக பயணத்தின் நோக்கமே மற்ற மக்களுக்கு உதவி செய்து சேவை செய்வதுதான். ஜான், உனது உடல் நோய் பிரச்சனைகள் பற்றி நீ கவலைப்படாதே. உனது ஆக்கப்பூர்வ ஆற்றலால் அவை எல்லாம் உனது உடலில் இருந்து வெளியேற்றப்படும். இந்த உடலின் மீது நீ கொண்டிருக்கும் எடையை இழக்க வேண்டும் என்று நீ விரும்பினால் என்ன வடிவில் நீ வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் என்பதில் கவனம் செலுத்து. நீயும் அந்த வடிவிலேயே வெளிப்படுவாய். ஆனால் அதில் நீ கவனம் செலுத்த வேண்டும் என்பது முக்கியமானது. உனது ஆன்மீக வளர்ச்சிக்கு சாராயமும் புகையிலையும் உதவி புரிய மாட்டா. எனவே அந்த பொருட்கள் உனது வாழ்வில் இருந்து முற்றிலுமாக நீக்கப்பட வேண்டும். உனது மனித உடலுக்கும் ஆன்மீக உடலுக்கும் அவை அதிக துன்பம் தருபவை என்பதால் இந்த கெட்ட ஆற்றல்களை பயன்படுத்தினால் நீ வளர்ச்சி அடைய முடியாது. நீ விரும்புவாயானால் உரிய காலத்தில் உனது ஆன்மா பெற்றிருக்கும் இயல்பான அழகு நிறைந்த அனைத்து வடிவங்களிலும் நீ வெளிப்படுவாய். சரியான நல்ல ஆற்றல்களை நீ கவர்ந்தெழுப்பாய். அதனால் உனது உடல் நோயை பற்றி நீ கவலைப்படாதே. நாங்கள் உன்னை உடல் நலம் பெற செய்து கொண்டிருக்கிறோம். நீ உடல் நலம் பெறுவாய். இந்த கோயிலுக்கு மறுபடியும் வர நீ விரும்பினால், மனதால் நீ விரும்பினால் போதும், நீ இங்கே வந்து விடுவாய் என்று கூறுகிறார். உண்மையிலேயே அவர் அன்பு வடிவமானவர். அவர் இந்த இடத்தை விட்டு நீ புறப்பட்டு செல்ல வேண்டிய நேரம் வந்து விட்டது என்று கூறுகிறார்.
டோலோரஸ், நாம் போவதற்கு முன் வரிசையில் நிற்கும் இந்த மக்களை பற்றி அவரிடம் கேட்க வேண்டும். நோயினால் இறந்து போனவர்களா அவர்கள்? ஜான், ஆமாம், நீண்ட கால நோய்களினால் இறந்து போனவர்களும் எல்லையை தாண்டி இங்கு வருவதற்கு முன் மிக அதிக அளவில் துன்பப்பட்டவர்களுமான மக்கள் இவர்கள். புற்றுநோய் போன்ற பல்வேறுபட்ட நோய்களாலும் வாகன விபத்து மற்றும் அது போன்ற காரணங்களினாலும் இறந்து போன மக்கள் இவர்கள் என்று அவர் கூறுகிறார். உண்மையில் ஒரு வரிசையில் அவர்கள் வரிசையாக நின்று கொண்டிருக்கவில்லை. ஒரு ஒழுங்குணர்வு அங்கு இருப்பதையே நான் குறிப்பிடுகிறேன். ஆம் என்றாலும் அவர்கள் ஒருவருக்கு பின் ஒருவராக நின்று கொண்டிருக்கவில்லை. ஒவ்வொருவரும் அவர்களது முறை வரும்போது ஒளியாற்றல் மிகுந்த அந்த மாளிகையினூடே அவர்கள் செல்லுவார்கள். டோலோரஸ், அவர்களது வழிகாட்டிகள் அதனோடு அவர்களை அழைத்து போகிறார்களா? ஜான், அவர்களுடன் நடந்து செல்பவர்களில் பாதுகாவலர்களும் இருக்கின்றனர். உண்மையை கூறுவதானால் அவர்களில் சிலர் தங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் வந்திருக்கின்றனர். டோலோரஸ், அவர்கள் இறந்தபோது அவர்களை சந்திக்க வந்தவர்களா இவர்கள்? ஜான், ஆமாம், அவர்களது குடும்பம் அவர்களை இந்த இடத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறது. டோலோரஸ், வேறு எந்த இடத்திற்காவது செல்வதற்கு அவர்கள் அனுமதிக்கப்படும் முன்னர் இங்கு அவர்கள் தூய்மைப்படுத்தப்படுவார்களா அல்லது குணப்படுத்தப்படுவார்களா? ஜான், ஆம், அவர்கள் அனுபவித்தது எல்லாம் துன்பம் நிறைந்தவையாக இருந்தன என்றால் இந்த நலம் பெறும் நடைமுறை அவர்களுக்கு தேவையே. டோலோரஸ், எல்லையை கடந்து அவர்கள் வந்த பிறகு முதலாக செய்யப்படும் செயல் இதுதானா? ஜான், ஆமாம், ஒரு நோயினாலோ அல்லது விபத்தினாலோ உடலளவில் அதிகமாக துன்பத்தை அனுபவித்த மக்களுக்கு இந்த நலம் பெற செய்யும் நடைமுறைதான் முதலாக செய்யப்படுவது. அவர்களது காற்றுமயமான உடலில் நோயையோ அல்லது எதிர்மறை விளைவுகளையோ ஏற்படுத்தியது இது. எனவே அவர்கள் விண்மீன்களுக்கு நகர்ந்து சென்று அந்த நிலையில் செயலாற்றுவதற்கு முன்பாக இந்த காற்றுமயமான உடல்கள் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். இந்த மக்களுக்கு இது மிக மிக முக்கியமான ஓரிடமாகும். இந்த மைய இடத்தின் நடுப்பகுதிக்கு அவர்கள் வழிநடத்தி செல்லப்படுகிறார்கள். இந்த இடத்தில்தான் அனைத்து ஒளிக்கற்றைகளும் கீழே இறங்கி வந்து குவிந்து அவர்களை சூழ்ந்து கொண்டு அவர்களது காற்றுமயமான உடலில் இருக்கக்கூடிய எதிர்மறை உணர்வுகளை போக்கிவிடுகிறது. அதன் பின்னர் அவர்கள் அவர்களது குடும்பத்துடன் சேர்த்து வைக்கப்பட்டு நட்சத்திர உலகம் முழுவதிலும் பல்வேறுபட்ட பகுதிகளுக்கு வழிகாட்டிகளால் அழைத்து செல்லப்படுகின்றனர். டோலோரஸ், இந்த குணமாக்கும் கோயிலை பற்றி இதற்கு முன் நான் கேள்விப்பட்டதே இல்லை. இந்த தகவல் அளித்தமைக்காக அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஜான் புன்னகையுடன், அவர் எப்போதும் உதவி செய்யவே நான் இங்கிருக்கிறேன். இது நான் ஏற்றுக்கொண்டுள்ள லட்சியம், கடமை. எனது வாழ்க்கையே இதற்காகத்தான், நான் இருப்பதும் இதற்காகத்தான் என்று கூறுகிறார். மிகுந்த அன்பும் மகிழ்ச்சியும் நேசமும் கொண்டவர் அவர். அவர் தொடுவதே ஏதோ மந்திரஜாலம் போல இருக்கும். அது ஒரு தாயின் அன்பை போன்றது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஒரு தாய் எவ்வாறு தனது குழந்தையை அணைத்து கொஞ்சுவது போன்றது அது. இதனை போன்ற அன்பை தான் நீங்கள் உணர்கிறீர்கள். மறுபிறப்புக்காக இருப்பவர்களானாலும் சரி, பிறப்பு முடிந்து போனவர்களானாலும் சரி, அனைத்து ஆன்மாக்களும் ஒன்றாக சேருவதற்கு மிகவும் பொருத்தமான இடம் இது என்று அவர் கூறுகிறார். இந்த குணம் பெறும் இடத்திற்கு வருவதற்கும் இங்கு கிடைக்கும் சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கும் அனைவரும் வரவேற்கப்படுகின்றனர். இந்த பகுதியில்தான் அவர்கள் குணப்படுத்த முடியும் என்பதால் உடலளவில் நலம் பெறும் ஆற்றலை பயன்படுத்தும் மக்கள் பலரும் இந்த தோற்றத்தை எடுத்து காட்ட வேண்டும். இப்போது அதனை நேரில் பார்த்து அதில் பங்கு எடுத்து கொண்டுள்ளீர்கள். இந்த இடத்தை பயன்படுத்த இயன்ற மற்ற மக்களுக்கும் இதனை பற்றி விளக்கி நீங்கள் கூற வேண்டும் என்பது மிகவும் முக்கியமானது. மற்ற மக்களை குணம் பெற செய்வதற்கு உதவுவதில் டோலர்ஸால் பயன்படுத்தி கொள்ள இயன்ற ஓர் அற்புதமான கருவி இது. மனவசியம் செய்வதன் மூலம் அவர்களை இந்த நலம் பெறும் கோயிலுக்கு வழிகாட்டி அழைத்து வர இயலும். அங்கு அவர்கள் வந்தவுடன் நாங்கள் பொறுப்பேற்று கொண்டு உதவி செய்வோம். எனவே டோலோரஸ் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சேவையாக இது இருக்கும். இந்த பகுதியில் அன்பு, உதவி ஆகியவற்றை அளிப்பது, பகிர்ந்து கொள்வது என்பதன் மூலம் அவளும் வளர்ச்சி பெற முடியும் என்று அவர் கூறுகிறார். டோலோரஸ், இந்த செய்தியை தான் அவர் உங்களுக்கு தெரிவிக்கிறார். டோலோரஸ், அதற்கு நான் மிகுந்த நன்றி கொண்டவளாக இருக்கிறேன். அந்த இடத்திற்கு யார் வரலாம், யார் வரக்கூடாது என்று ஏதேனும் கட்டுப்பாட்டு விதிகள் உள்ளனவா? ஜான், நிலைமாற்றத்தையும் பயணத்தையும் மேற்கொள்ள விரும்புபவர்களாக அவர்கள் இருந்தால் இங்கு வருவதற்கு அனைத்து ஆன்மாக்களுமே வரவேற்கப்படுகின்றன.
ஆனால் இங்கு வருவதற்கு அதற்காக உருவாக்கப்பட்டவர்களாக அனைவருமே இருக்க மாட்டார்கள். ஆனால் தாங்கள் குணம் பெற வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டு இங்கு வர அவர்கள் விரும்பினால் நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறோம் என்று அவர் கூறினார். அவர்களது எதிர்மறை தன்மையை பொறுத்து உரிய காலத்துக்குள் அவர்கள் திரும்பி வந்துவிடக்கூடும். ஆனால் ஒருமுறை அவர்கள் சிகிச்சை எடுத்துக்கொண்டால் பெரும்பாலான ஆன்மாக்கள் தொடர்ந்து செல்லும் என்று அவர் கூறினார். அவர்கள் இங்கேயே திரிந்து கொண்டிருக்க மாட்டார்கள். இந்த இடத்திற்கு மறுபடியும் திரும்பி வருவதற்கு முக்கியமான காரணம் ஏதேனும் இல்லாவிட்டால் அவ்வாறு திரும்பி வருவதற்கு வழக்கமாக அவர்கள் விரும்புவதில்லை. இதுதான் இங்கு நிலவும் சட்டம். அவ்வளவுதான் அவர் சொன்னார். அதுதான் சட்டம். ஆன்மா அதனை நன்றாகவே அறிந்துள்ளது. நாம் இப்போது ஆன்ம உடல்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒருவர் உணர்வுடன் பயணம் செய்யும் வாகனத்தை பற்றி நாம் இங்கே பேசவில்லை. ஆன்மா எஜமானராக இருக்கும் போதோ அல்லது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அது புரிந்து கொண்டிருக்கும் போதோ அதற்கான சட்டம் என்பதை அது அறிந்திருக்கிறது. இந்த ஆற்றலை எவருமே நம்பி இருப்பதில்லை. குணமடையும் குப்பைகளாக அவர்கள் ஆகிவிடுவதில்லை என்று அவர் கூறினார். அதுபோல அவை வேலை செய்வதில்லை. டோலோரஸ்: அப்படியானால் இந்த இடத்திற்கு நான் யாரையாவது அவர்கள் விரும்பினால் மனவசியம் செய்து அழைத்து வந்தால் இந்த நடைமுறையில் அவர்கள் சிகிச்சை பெற்று குணமாக முடியுமா என்று கூறலாமா? ஜான்: ஆம், அவர்கள் விரும்பினால் உதவி செய்வதற்கு நாங்கள் இங்கு இருக்கிறோம். ஒரு தியானத்தின் மூலமோ அல்லது மனவசிய நிலையிலோ எங்கள் அலைவரிசைக்கு உங்களால் செய்தி தெரிவிக்க முடியுமானால் உதவி செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதுதான் எங்களுக்கு இருக்கும் ஆற்றல். இவ்வாறு வழிநடத்தி வருவது உங்களால் மிக மிக எளிதாக செய்ய இயன்றதாகும் என்று அவர் கூறுகிறார். டோலோரஸ் இதனை பயன்படுத்தி கொண்டு பெரியதொரு சேவை செய்யலாம் என்று அவர் கூறுகிறார். ஒருமுறை நாங்கள் சேவை செய்ய தொடங்கிவிட்டால் அனைத்து விஷயங்களும் எங்களுக்காக வெளிப்படுத்தப்படுகின்றன. எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒருவித ஆன்மீக ஆற்றல் இருக்கிறது. டோலோரஸ், உங்களது ஆன்மீக ஆற்றலின் பகுதியை வெளிப்படுத்த இது ஒரு அற்புதமான வழியாகும் என்று அவர் கூறுகிறார். டோலோரஸ்: இது ஒரு மிக மிக நல்ல ஆலோசனையாக தோன்றுகிறது. தங்களின் உடல் நலம் பற்றி மக்கள் பல நேரங்களில் என்னிடம் ஆலோசனை கேட்கின்றனர். ஜான்: அவர்களை மனவசியப்படுத்தி இந்த ஒளி கோயிலுக்கு பயணம் செய்ய செய்வது என்ற ஆலோசனை ஓர் அற்புதமான வழி என்று அவர் கூறுகிறார். காற்றுமயமான உடல்களை அது குணப்படுத்துவதை போல திடவடிவமான உடல்களை அது குணப்படுத்தாது என்பதால் இது ஒரு அற்புதமான ஆலோசனை ஆகும். மறுபிறவி எடுக்கும் போது மனிதருக்குள் இருப்பவைதான் இந்த காற்றுமயமான உடல்கள். டோலோரஸ்: எந்த வகையில் குணம் பெற செய்யப்பட்டாலும் அது திட உடலிலும் எதிரொலிக்க வேண்டும் என்று நான் நினைப்பது சரியா? ஜான்: அவ்வாறு எதிரொலிக்கத்தான் செய்கிறது. ஆனால் அந்த மனிதர் ஆக்கப்பூர்வமான உணர்வை கொண்டிருக்க வேண்டும். அது மிகவும் முக்கியமானது. தங்கமயமான ஓரிடம் இங்கே இருப்பது என்பது மிகவும் அற்புதமான விஷயமாகும். இங்குள்ள சுவர்களில் எல்லாம் தங்க வடிவங்களில் நிறைந்த அழகுடன் ஒளி வீசி கொண்டிருக்கிறது. டோலோரஸ்: நலம் பெறும் கோயில் அன்றி தனியாக இருக்கும் ஓரிடம் இது. ஜான்: இன்னமும் நாங்கள் நலம் பெறும் கோயிலில்தான் இருக்கிறோம். அதனை சுற்றி நடந்து கொண்டும் வழிகாட்டிகளுடன் பேசிக்கொண்டும் இருக்கிறேன் நான். மாறுபட்ட ஒளிக்கதிர்கள் ஆற்றல்கள் எவ்வாறு உள்ளே வருகின்றன என்பதை அவர் எனக்கு விளக்கி காட்டி கொண்டிருக்கிறார். அங்கே இருப்பதே ஏதோ ஒரு நகை பெட்டிக்குள் இருப்பது போல இருக்கிறது. அது மிகவும் அற்புதமாக இருந்தது. கோயில் முழுவதும் தங்க நிறத்தில் மின் விளக்குகளின் மூலம் ஜொலிப்பது போல இருக்கிறது. அது ஒரு பழுப்பு கலந்த தங்க நிறம் போல இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே அது குணம் பெற செய்யும் ஒரு நிறமாகும். ஒரு வண்ணமயமான ஓவியத்தை அதற்குள் செதுக்கியது போன்ற தோற்றத்தை அது அளிக்கிறது. பல வண்ணங்கள் கொண்ட விலை உயர்ந்த வைரம், கோமேதகம், புஷ்பராகம், கெம்பு, வைடூரியம் போன்ற இரத்தின கற்கள் சுவர்களில் பதிக்கப்பட்டிருந்தன. அவற்றில் மிக மிக முக்கியமானதாக விளங்கியது ஒளி உள்ளே வரும் ஜன்னல்களில் பதிக்கப்பட்டிருந்த வைரங்களும் நகைகளும் தான். டோலோரஸ்: நல்லது. அந்த இடத்திற்கு வருவதற்கு எங்களை அனுமதித்ததற்கும் உங்களுக்கு சிகிச்சை அளித்ததற்கும் அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது அந்த இடத்தை விட்டு வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? ஜான்: ஆம். டோலோரஸ்: இதே சிகிச்சைக்காக மற்றவர்கள் காத்து கொண்டிருக்கிறார் என்பதால் நாம் இந்த இடத்தை விட்டு செல்ல வேண்டும். ஜான்: ஆமாம், வேறு மக்கள் பலரும் காத்திருக்கின்றனர். அவர்கள் ஒவ்வொருவரும் வெளிச்சத்துக்குள் வந்து நிற்கின்றனர். டோலோரஸ்: நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிகவும் முக்கியமான இடம் அது.
அத்தகைய இடங்கள் இருக்கின்றன என்பதையே நாம் அறியாமல் இருக்கும் இன்னும் பல இடங்கள் அங்கு இருக்க வேண்டும், இருக்கக்கூடும். இந்த கட்டடங்கள் அனைத்தும் ஒரு மாபெரும் மாளிகையின் வளாகத்தின் ஒரு பகுதி என்று நீங்கள் கூறினீர்கள். ஒரு சுற்றுலா பயணமாக என்னை உங்களால் அழைத்துச் செல்ல முடியுமா என்று நான் வியப்படைகிறேன். அவ்வாறு சென்றால் வேறு என்னவெல்லாம் அங்கிருக்கின்றன என்பதை கண்டுபிடிக்க நம்மால் இயலக்கூடும். ஜான்: நல்லது. சித்திர வேலைப்பாடு மிகுந்த அந்த அறை மிகவும் முக்கியமானது என்று பாதுகாவலர் கூறுகிறார். அழகு நிறைந்த பளிங்கு கற்கள் போன்று தோற்றமளிக்கும் சுவர்களுக்கு இடையே இருக்கும் அந்த தாழ்வாரத்தின் வழியாக நான் நடந்து சென்று கொண்டிருக்கிறேன். அதன் முடிவில் இந்த பெரிய வாசல் இருக்கிறது. அந்த கதவை நான் திறந்தவுடன் கண்ணை பறிக்கும் ஒளி மிகுந்த விளக்கு ஒன்று அங்கிருக்கிறது. டோலோரஸ்: அந்த பிரகாசமான ஒளி எங்கே இருந்து வருகிறது? ஜான்: அது ஒரு மனித அல்லது உள்ளுயிர் வடிவத்தில் இருக்கிறது. சித்திர வேலைப்பாடு மிகுந்த அந்த அறைக்கு நான் தான் பாதுகாவலர் என்று கூறும் அவர் அந்த அறைக்குள் நுழைய என்னை அனுமதிக்கிறார். இது மிகுந்த மரியாதைக்குரிய இடமாகும். அங்கிருந்த காற்றில் அற்புதமான நறுமணம் கலந்திருந்தது. உப்புடன் கலந்து தோட்டத்தில் வீசும் நறுமணமும் கொண்ட தென்றலை போன்றதொரு வாசமாக இருந்தது. அது ஏறக்குறைய அது சாம்பிராணி வாசம் போல இருந்தது. மிக மிக உயரமாக இருந்த அறை அழகு நிறைந்ததாக இருக்கிறது. அது 200 அல்லது 300 அடி வரை செல்கிறது. இல்லை, அதன் உயரம் 100 அடியாக இருக்கும் என்று சொன்னால் சரியாக இருக்கும். அதன் கூரை தேவாலய கட்டிடங்களை போன்று ஒரு வட்டவடிமான குடை போன்ற அமைப்பை கொண்டிருந்தது. அதன் மேலும் அதன் இரு பக்கங்களிலும் ஜன்னல்கள் இருக்கின்றன. மிகுந்த உயரத்தில் இருக்கும் அவை அந்த ஒளி பெற செய்கின்றன. அந்த அறையை முழுவதும் ஒளி பெற செய்கின்றன. அறையின் மேற்கூரையிலிருந்து தொங்கிக் கொண்டிருக்கும் சரவிளக்குகள் அலாவுதீன் விளக்குகளை போன்று தோற்றமளிக்கின்றன. அங்கு 15 அல்லது 20 சர விளக்குகள் இருக்கலாம். அறையின் சுவர்களும் தரையும் பளிங்கு கற்களால் ஆனவை போன்று தோன்றுகின்றன. இடைவெளி விட்டு விட்டு சித்திரை வேலைப்பாட்டு அறைக்கு முன்னால் உட்காருவதற்கான மேஜை, நாற்காலிகள் போடப்பட்டிருக்கின்றன. அவை சமகாலத்தை சேர்ந்தவையாகவும் இல்லை, பழங்காலத்தை சேர்ந்தவையாகவும் இல்லை. ஆனால் அவை மிகுந்த பயன் உள்ளவையாகவும் சௌகரியமானவையாகவும் கவர்ச்சி அளிப்பவையாகவும் இருக்கின்றன. இந்த சித்திர வேலைப்பாட்டு அறையின் அற்புதங்களையும் ரகசியங்களையும் விளக்கி கூறுவதற்காக ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்களை சில நேரங்களில் அழைத்து வருவார்கள் என்று பாதுகாவலர்கள் கூறினார்கள். மக்கள் வந்து பார்த்து ஆராய்ந்து கற்று அறிந்து கொள்ள இயன்ற ஒரு சிறப்பு மிகுந்த அருங்காட்சியகத்தில் இருப்பதை போன்று நான் உணர்ந்தேன். இப்போது அந்த சித்திர வேலைப்பாட்டு அறையை பார்ப்பதற்காக நான் போய்க் கொண்டிருக்கிறேன். அது அழகு மிகுந்ததாக இருக்கிறது. அது ஒளி மிகுந்த உலோக இழைகளால் ஆக்கப்பட்டதை போல அற்புதம் நிறைந்ததாக இருந்தது. அது பளபளவென ஒளி வீசியது. அந்த அறையே சுவாசிப்பது போல தோற்றமளிக்கிறது. ஏதோ உயிருள்ள ஒன்றை போன்றே அது தோற்றமளிக்கிறது. வண்ணமயமான ஒளி அலைகளை வீசி அது ஜொலித்து கொண்டிருக்கிறது என்றுதான் நான் கூற வருகிறேன். சில இலைகள் ஜொலிக்கின்றன, மற்றவை அதிக வண்ணமற்றவையாக இருந்தன. அந்த அறையை விவரிப்பதே எளிதாக இல்லை. உண்மையிலேயே வாழும் ஓரிடம் போன்று அது இருந்தது என்றாலும் அச்சமூட்டுவதாக அது இல்லாமல் அழகு நிறைந்ததாக இருக்கிறது. ஓ, மிக மிக அற்புதமாக அது இருக்கிறது. பூமியில் உள்ள எதனையும் அதனுடன் ஒப்பிட்டு கூற முடியாது. இது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது என்பதை விவரித்து கூறுவதற்கு வார்த்தைகளும் வழியும் இல்லை என்றே கூற வேண்டும். அதன் காரணமே அது அந்த அளவுக்கு துடிப்பு மிகுந்ததாகவும் மின்னோட்டம் கொண்டதாகவும் இருப்பதேயாகும். அங்கு இருக்கும் ஒவ்வொரு இழையும் ஒரு வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது என்று பாதுகாவலர் கூறுகிறார். டோலோரஸ்: நீங்கள் கூறுவது சிக்கல் மிகுந்ததை போல தோன்றுகிறதே. ஜான்: ஓ, அவற்றில் சில சிக்கல் நிறைந்தவைதான். ஆனால் அது ஒரு அழகு நிறைந்த வடிவமைக்காக தோற்றமளிக்கிறது. எல்லையில்லாத முடிவில்லாத ஒரு வடிவமைப்பு. அதனை கடந்து உள்ள உலகத்தை என்னால் காண முடிகிறது. இந்த சித்திர வேலைப்பாடு அறையை பார்ப்பதன் மூலம் இதுவரை நிகழ்ந்த எந்த ஒரு நிகழ்ச்சியையும் என்னால் காண முடிகிறது. டோலோரஸ்: நீங்கள் கூறுவதன் பொருள் என்ன? ஜான்: அந்த சித்திர வேலைப்பாட்டு அறையின் மூலம் பார்ப்பதை போலவே அது தோற்றமளிக்கிறது. மக்களின் அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகளை என்னால் காண இயல்கிறது. அவை ஒரு நூலிழை போன்று இந்த சித்திரை வேலைப்பாட்டு அறையுடன் இணைக்கப்பட்டுள்ளன. இதுவரை வாழ்ந்த ஒவ்வொரு உயிரும் இந்த சித்திரை வேலைப்பாட்டு அறையில் ஒரு நூலிழை வடிவில் இணைக்கப்பட்டுள்ளன என்று அந்த பாதுகாவலர் விளக்கி கூறிக்கொண்டிருக்கிறார்.
இந்த இடம்தான் அனைத்து மனித உயிர்களின் வாழ்க்கை நூல்களும் மறுபிறப்பெடுக்கும் உள்ளுயிர்களும் இணைக்கப்படும் இடமாகும். அனைத்து உயிரினமும் இறுதியில் பாதிக்கப்படும் வரையில் ஒவ்வொரு உயிரும் மற்ற அனைத்து உயிர்களின் வாழ்க்கையுடன் குறுக்கும் நெடுக்குமாக எவ்வாறு ஊடுருவி உள்ளது என்பதை அது மிக துல்லியமாக விளக்குகிறது. மொத்தத்தில் மனித இனம் அனைத்தும் ஒன்று என்பதை பறைசாற்றுவது போல இந்த சித்திரை வலைப்பாட்டு அறை விளங்குகிறது. அது ஒன்றுதான் என்றாலும் இந்த அனைத்து பகுதிகளையும் கொண்டதாக உள்ளடக்கியதாக இருக்கிறது. ஒன்றில்லாமல் மற்றொன்று உயிர் வாழ முடியாது. அவை அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்து ஒன்றின் மீது ஒன்று செல்வாக்கு செலுத்தி கொண்டிருப்பவை ஆகும். டோலோரஸ், நல்லது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் கலந்ததாக அது இருந்தால் அது உண்மையிலேயே உயிர்ப்புடன் இருக்கத்தான் வேண்டும். நான் அதனை பார்ப்பது பற்றிய பாதுகாவலருக்கு ஏதேனும் மறுப்பு இருக்குமா? ஜான், ஓ, அவருக்கு மறுப்பு எதுவும் இருக்காது. நமக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். உள்ளே சென்று பாருங்கள். ஆனால் ஆழமாக எதனையும் பார்க்க வேண்டாம். மற்றவர்களின் வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பதை நான் விரும்பவில்லை. அவர்களின் வாழ்க்கை பற்றிய செய்தி பரவுவது அவர்களது முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும் என்பதே அதன் காரணம் என்று அவர் கூறுகிறார். அந்த சித்திர வேலைப்பாட்டு அறை பிரம்மாண்டமானதாக இருக்கிறது. அது 20 அல்லது 25 அடி உயரம் இருக்கும் என்று தோன்றுகிறது. அது எப்போதுமே அங்கு எவ்வாறு இருப்பதாக தோன்றுகிறது. அதன் நீளத்தை ஒருமுறை நடந்து கடப்பதற்கே எனக்கு பல மணி நேரம் ஆகியது. அது ஒரு மைல் தொலைவுக்கு மேலாகவும் இருக்கலாம். ஆனால் இனிமேலும் செல்ல முடியாது என்னும் ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கிறது. டோலோரஸ், ஏன் என்பதை நீங்கள் அறிவீர்களா? ஜான், அனைத்து ஆன்மாக்களின் உள்ளுயிர்களும் உருவாகும் இடத்தின் ஒரு பகுதிதான் அது என்று சித்திர வேலைப்பாட்டு அறையின் பாதுகாவலர் கூறுகிறார். உள்ளுயிர் வடிவில் உருவானவர்கள் மட்டுமே அந்த பகுதிக்கு செல்ல முடியும். இதற்கு மேல் போக வேண்டாம் என்று அறிவிப்பதை போல அது இருக்கிறது. சிரிக்கிறார். ஆனால் அது ஒரு அறிவிப்பு கூட அல்ல. இந்த இடம் வரைதான் நான் செல்லலாம் என்ற ஒரு உணர்வை போன்றதுதான் அது. மிகுந்த அழகு நிறைந்த ஒரு கலைப்படைப்பை காண்பதை போல இருக்கிறது. அது ஒரு சிறு துண்டு இழை முதல் உங்கள் மணிக்கட்டினை போன்று தடிமன் கொண்டிருக்கும் பெரிய கம்பிகள் ஆகியவற்றை கொண்டு செய்யப்பட்ட இலைகள் தான் அவை. டோலோரஸ், இலைகளை போன்று அவை எனக்கு தோற்றமளிக்கின்றன. ஜான், அவை ஒன்றும் இலைகளை போன்ற சிறியவை அல்ல. அவை ஒன்றுடன் ஒன்று குடுக்கும் நெடுக்கமாக இணைக்கப்பட்டிருந்ததால் நான் அவ்வாறு அழைத்தேன். ஆனால் சில இடங்களில் சிறு துண்டாக இருப்பதிலிருந்து சில இடங்களில் மிகப்பெரிய அளவினதாகவும் இருக்கின்றன. அவைகளில் பெரும்பாலானவை கயிறு அளவில் இருப்பவை. ஆனால் போக போக அவை அதிக தடிமன் கொண்டவையாக ஆகியிருக்கின்றன. பச்சை, நீலம், சிவப்பு, மஞ்சள், ஆரஞ்சு, கருப்பு ஆகிய வண்ணங்களில் அவை இருக்கின்றன. அங்கு சில கருப்பு வண்ண இலைகளும் இருக்கின்றன. மற்ற வண்ணங்களுக்கு மத்தியில் இருக்கும் ஒரு சில கருப்பு வண்ணங்கள் மிக எடுப்பாகவே தோற்றம் அளிக்கின்றன. அது வியப்பளிப்பதாக இருக்கிறது. டோலோரஸ், இந்த எண்ணங்களுக்கு ஏதேனும் முக்கியத்துவம் இருக்கிறதா? ஜான், இது பற்றி நான் பாதுகாவலரை கேட்கிறேன். ஆம், அவை அனைத்து ஆன்மாக்களின் உள்ளுயிர் ஆற்றலை பிரதிபலிப்பவை என்று அவர் கூறுகிறார். டோலோரஸ், மற்ற ஒளி மிகுந்த எண்ணங்களிலிருந்து தனித்து நிற்கும் கருப்பு வண்ணத்தின் முக்கியத்துவம் என்னவாக இருக்கும்? ஜான், கருப்பு வண்ணங்களுக்கு எந்தவித முக்கியத்துவமும் இல்லை. வழக்கமில்லாத ஒரு பாதையை அவர்கள் தேர்ந்தெடுத்திருப்பதை விசேடமாக குறிப்பிடுவதுதான் கருப்பு வண்ணம் என்று அவர் கூறுகிறார். டோலோரஸ், கருப்பு வண்ணங்கள் எதிர்மறை வாழ்க்கை முறையை மேற்கொண்டவர்களை குறிப்பதாக இருக்குமோ என்று நான் எண்ணினேன். ஜான், இல்லை, இந்த சித்திர வேலைப்பாட்டு அறையில் எந்தவித எதிர்மறை ஆற்றலும் இல்லை என்று அவர் கூறுகிறார். வழக்கமற்ற ஒரு முறையில் வெளிப்படுத்துவதற்காகத்தான் கருப்பு வண்ணம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் அவர் அதை பற்றி கேள்வி கேட்காதே. இந்த நேரத்தில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அல்லது இந்த இடத்துக்கு வேறு ஒரு நோக்கத்துக்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று அவர் கூறுகிறார். டோலோரஸ், ஆமாம், சில கேள்விகளை கேட்க நான் விரும்புகிறேன். இந்த சித்திரை வேலைப்பாட்டு அறை பற்றி தங்களது மாணவர்களுக்கு கற்பிப்பதற்காக ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் என்று நீங்கள் கூறினீர்கள். அவர்களின் கடந்த கால வாழ்க்கை முறை எவ்வாறு இருந்தது என்பதை அவர்கள் காண இயன்ற வழி ஏதேனும் உள்ளதா? ஜான், ஆம், இப்போது நான் ஒரு குழுவை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆசிரியர் அழகான உடை அணிந்திருக்கிறார். அவரது முகம் கருணை நிறைந்ததாக தோன்றுகிறது. என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன நடந்தது என்பதை பல்வேறுபட்ட ஆன்மாக்களுக்கு அவர் சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார். இந்த சித்திரை வேலைப்பாட்டு அறை பற்றியும்
அங்கிருக்கும் வடிவமைப்புகளின் உள்ள பல்வேறுபட்ட நுணுக்கங்கள் பற்றியும் அவர்களுக்கு அவர் கற்பித்துக் கொண்டிருக்கிறார். சுட்டி காட்டுவதற்கு ஒளி வீசும் ஒரு குச்சி போன்ற ஒன்றை அவர் கை வைத்திருக்கிறார். தங்க நிறத்தில் இருக்கும் அதன் முனையில் ஒரு படிகம் போன்று இருக்கிறது. ஆனால் உண்மையில் அது தனது ஒளியினாலேயே தன்னை ஒளிப்படுத்திக் கொள்ளும் ஒரு வைரம் அது. அந்த சித்திர வேலைப்பாட்டு அறையில் உள்ள ஒரு இலையை அவர் சுட்டி காட்டுகிறார். அதை ஒரு கயிறு அல்லது நீங்கள் விரும்பும் வேறு எந்த பெயரை கொண்டும் அதை அழைக்கலாம். அது தானாக ஒளிவிடுவது போலவே தோன்றுகிறது. வாழ்க்கை களங்கள் பற்றிய பல்வேறுபட்ட பண்புகளை, மக்கள் எப்படி உருவாக்கப்பட்டவர்கள், அவர்கள் எந்த பகுதியில் வளர்ச்சி பெற வேண்டும் என்பது போன்றவற்றை அவர் சுட்டி காட்டுகிறார். மாணவர்கள் அனைவரும் அவர் கூறுவதை பற்றி குறிப்பு எடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் காகிதம் பேனா கொண்டு அல்ல, அவர்கள் தங்களின் தலையில் நினைவில் அதனை ஏற்றி கொள்கின்றனர். டோலோரஸ் அவர்களது எதிர்கால வாழ்க்கை பற்றிய முடிவுகளை எடுத்துக்கொள்ள உதவும் வண்ணம் இந்த மாணவர்களின் சொந்த வாழ்க்கையை பற்றி அவர் விளக்கி கொண்டிருக்கிறாரா ஜான்? ஆமாம், தங்களது கடந்த கால வாழ்க்கைகளையும் அவர்களது இலை இந்த சித்திரை வேலைப்பாட்டு அறையின் வாழ்க்கையுடன் எவ்வாறு பின்னப்பட்டிருக்கிறது என்பதை பற்றியும் கற்றுக்கொள்ள அவர்கள் இங்கு வந்துள்ளார்கள் என்பதே எனது கருத்து. இதனைத்தான் நமது முன்னோர்கள் ஆகாய பதிவேடுகள் என்று அழைத்துள்ளனர். நான் ஆச்சரியப்பட்டேன். பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் புரிந்து கொள்ள இயன்ற ஆகாய பதிவேடுகள் இவை. இந்த பதிவேடுகளில் சில புத்தக வடிவில் வைக்கப்பட்டிருக்கிறது என்றும், ஆனால் அவை பக்குவப்படாத ஆன்மாக்களுக்கானவை என்றும் அவர் கூறுகிறார். டோலோரஸ், நான் புரிந்து கொள்ளவில்லை. அப்படியானால் ஒவ்வொருவரும் இந்த சித்திர வேலைப்பட்ட அறையின் ஒரு இலையாக இருக்க மாட்டார்களா? ஜான், இல்லை, அனைத்து உயிர்களும் இந்த சித்திரை வேலைப்பட்ட அறையில் ஒரு இலையை பெற்றிருக்கின்றன. ஆனால் பக்குவப்பட்ட ஆன்மாக்களினால் மட்டுமே இந்த சித்திரை வேலைப்பாட்டு அறை கோட்பாட்டை பற்றி புரிந்து கொள்ள இயலும். அதனுள் பிரவேசிக்கவும் அவர்களால் இயலும். பக்குவப்படாத ஆன்மாக்களுக்கு அவர்கள் படித்து கற்றுக்கொள்வதற்கு ஆகாய பதிவேட்டு புத்தகங்கள் இருக்கின்றன. ஒரு குழந்தை கல்லூரி நூலகத்திற்கு செல்வதை போன்றது அது. அதற்கு பதிலாக அவர்கள் உள்ளூரில் இருக்கும் நூலகத்தின் குழந்தைகள் பிரிவுக்கு செல்ல வேண்டும். டோலோரஸ், அவர்கள் இங்கே வந்தாலும் கூட அவர்கள் பார்ப்பது என்ன என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள முடியாது அல்லவா? ஜான், சரிதான். இந்த சித்திரை வேலைப்பாட்டு அறைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதால் அவர்கள் அதனை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அது உயர்ந்த பரிமாணத்திற்கு, இதையும் விட கூடுதலாக உயரத்திற்கு செல்லக்கூடியது. இது மிகவும் சிக்கலான ஓரிடம். இந்த சித்திரை வேலைப்பாட்டு அறை இறுதியில் அனைத்துமே ஒளிவண்ணமயமாய் விளங்கும் கடவுள் தன்மையில் முடிவடைகிறது. அவை அனைத்தும் இந்த அழகு நிறைந்த ஒளிக்கு வழிகாட்டி அழைத்து செல்கின்றன. டோலோரஸ், உயிருடன் இருக்கும் மக்கள் எவராவது இந்த சித்திர வேலைப்பாட்டு அறையை காண எப்போதாவது வந்திருக்கிறார்களா என்று உங்களின் பாதுகாவலரிடம் உங்களால் கேட்க முடியுமா? அல்லது நாம் அங்கே செல்வது என்பது வழக்கத்திற்கு மாறானதா? ஜான், இன்னமும் உடலுடன் இருக்கும் பல மனிதர்கள் இந்த அறைக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்தால் வியப்படைவீர்கள் என்று அவர் கூறுகிறார். அதனை ஒரு கலை படைப்பு என்ற முறையில் காண பலரும் வந்துள்ளனர். ஓவியம், சிற்பம் மற்றும் துணிகளில் கலை வேலைப்பாடுகளை உருவாக்கும் திறமை படைத்த கலைஞர்களுக்கு இது ஒரு தூண்டுகோலாக சில நேரங்களில் அமையும் என்று அவர் கூறுகிறார். அனைத்து கலை படைப்புகளிலும் மாபெரும் புகழ் படைத்த பணிகளாக விளங்குகின்றவற்றில் இதுவும் ஒன்று என்பதால் சில நேரங்களில் அவர்கள் இங்கே வருவார்கள். அது கடினமான நவீன மாதிரிகள், பண்டைய வடிவமைப்புகள் அல்லது அமெரிக்க பூர்வக்குடி மக்களின் ஏற்பாடுகள் போன்ற பல்வேறுபட்ட மாதிரிகளையும் வடிவங்களையும் கொண்டது. டோலோரஸ், அவர்கள் எப்படி அங்கே செல்கிறார்கள்? ஜான், சிலர் கனவு காணும்போது உள்ள அதே மனநிலையில் வருவதாக அவர் கூறுகின்றார். தியானம் செய்யும் போது, விண்மீன்களாக தங்களை காட்டிக்கொள்ளும் போது, அல்லது இப்போது நீங்கள் பயன்படுத்துவது போன்ற மனமயக்க நிலையில் இருக்கும்போது ஆன்மாக்களில் உலகில் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது மற்றவர்கள் வருகின்றனர். டோலோரஸ், இன்னமும் நீங்கள் உடலுடன் இருக்கும்போது இந்த இடத்திற்கு வருவது வழக்கத்திற்கு மாறானது அல்லவா என்று நான் வியப்படுகிறேன். ஜான், இல்லை, நீங்கள் நினைப்பது போல அது வழக்கத்திற்கு மாறானது அல்ல என்று அவர் கூறுகிறார். இங்கு வருபவர்களின் எண்ணிக்கையை அறிந்தால் நீங்கள் வியப்படைவீர்கள். ஆனால் மனித இனத்தில் உள்ள அனைவரும் இந்த இடத்திற்கு வருவதற்கு இன்னமும் தயாராக ஆகவில்லை. டோலோரஸ், நாம் இன்னமும் இறந்து போகவில்லை என்று அவரால் கூற முடியுமா? ஜான், ஆமாம், அவர் என்னுடன் நடந்து கொண்டிருக்கிறார். இன்னமும் நான் பூத உடலில் இருக்கிறேன் என்பதை அவர் அறிவார் என்று அவர் கூறுகிறார். எனக்கு பின்னால் இருக்கும் வெள்ளி நூலை அவர் பார்க்கிறார். டோலோரஸ், ஓ, இன்னமும் நீங்கள் ஒரு பூத உடலுடன் தொடர்புள்ளவர் என்பதையும் நாம் இதனை ஒரு சோதனை போல் செய்கிறோம் என்பதையும் அவர் அறிவார் அல்லவா?
ஜான்: ஆம், அதனை அவர் புரிந்து கொள்கிறார். பெரும்பாலான மற்ற மக்கள் தங்களின் உடல்களிலிருந்து வெளியே வரும் வெள்ளி இலைகளை பெற்றிருக்கவில்லை. டோலோரஸ்: நல்லது. தங்களின் பூத்த உடலுடன் இங்கு வந்தவர்கள் எவருக்காவது அந்த அறைக்குள் நுழைவதற்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறதா? ஜான்: அவர் கூறுகிறார். நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இந்த இடத்தை விட்டு போகும்படி மக்கள் நாங்களை கேட்டுக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஒரு ஆன்மா வந்து தனது இலையை அந்த சித்திரை வேலைப்பாட்டு அறையில் இருந்து துண்டிக்க முயன்றது தனது இருப்பை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இதுதான் சிறந்த வழி என்று அவர் நினைத்தார். பூமியில் அவர் வாழும்போது டெமென்ஷியா போன்ற ஏதோ ஒரு நோயால் அவர் துன்பப்பட்டிருக்கிறார். உண்மையில் தான் ஓர் ஆன்மீக உலகில் இருக்கிறோம் என்பதை அவர் உணர்ந்து கொள்ளவில்லை. அவர் மிகவும் குழப்பமடைந்திருந்தார். அவரை நாங்கள் திருப்பி வழி அனுப்பி வைக்க வேண்டியதாயிற்று. இப்போது அவர் ஒரு நிறுவனத்தில் இருக்கிறார். அதிக அளவில் மயக்க மருந்து அளிக்கப்பட்டு விட்ட காரணத்தால் முன்பு மிக எளிதாக எட்ட முடிந்த பேரின்ப நிலையை எளிதாக எட்ட இப்போதெல்லாம் அவரால் முடிவதில்லை. ஆனால் சித்திர வேலைப்பாட்டு அறையையோ அல்லது அங்கு இருப்பதாக அவர் நினைக்கும் அவரது இலையையோ அழிக்க முயற்சி செய்ய அவர் வந்திருந்தார். உண்மையில் அது அவரது இலையே அல்ல. டோலோரஸ்: ஆனால் அதனை போன்று செய்ய முயலும் மக்கள் பலர் இல்லை அல்லவா? அல்லது உள்ளனரா? ஜான்: இல்லை, அது மிக மிக அரிதான வழக்கு ஆகும். அவரது பூத உடல் பிறப்பில் அவருக்கு மிக மிக பெரிய ஆன்மீக பலம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அது ஒரு மாயை என்று அவர் நினைத்த காரணத்தால் அவரை அது மனதளவில் சமநிலையற்றவராக செய்துவிட்டது. அதன் விளைவாக உடல் அளவில் அவரது இயக்கம் கட்டுப்படுத்தப்பட்டதுடன் மனதளவில் கூட பயணம் செய்வதை தடுப்பதற்கு அவருக்கு வேதிப்பொருட்கள் கொடுக்கப்பட்டன. தனது வகையை நிலையை மட்டும் உணர்ந்து கொள்ள அவர் தன்னை அனுமதித்திருந்தால் இந்த உலகில் அவர் ஒரு மாபெரும் சேவை செய்பவராக ஆகியிருப்பார். ஆனால் தனது இயல்பில் உள்ள நுண்ணறிவு பக்கம் தன் மீது அதிக ஆதிக்கம் செலுத்த அவர் அனுமதித்து விட்டார். டோலோரஸ்: இங்கு ஒரு பாதுகாப்பாளரை அவர்கள் வைத்திருப்பதற்கு அதுவும் ஒரு காரணம் என்று கருதுகிறேன். ஜான்: ஆம், உங்களுக்கு ஒரு பாதுகாவலர் தேவை. காலத்தின் ஒளிப்படம் போன்றது இந்த இடம் என்பதாலும் விஷயங்கள் அனைத்தும் சமநிலையில் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவும் சில நேரங்களில் விந்தையான வடி விஷயங்கள் இங்கு நடைபெறுகின்றன. இந்த சித்திரை வேலைப்பாடு கொண்ட திரைச்சீலையுடன் கட்டுப்பாடுகளும் வரையறைகளும் உள்ளன. டோலோரஸ்: இந்த இடத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று சில நேரங்களில் மற்ற மக்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டனர் என்று நீங்கள் கூறினீர்கள். அவர்கள் பார்க்கக்கூடாத விஷயங்களை பார்க்க முயற்சி செய்தனரா அல்லது பார்த்தனரா? ஜான்: சித்திர வேலைப்பாடு கொண்ட இந்த திரைச்சீலைக்கு பின்னால் நேரம் பற்றிய உங்களது உணர்வு இருப்பதால் பொருள்களை பார்த்து ஒரு கட்டுக்கயிற்றை கண்டுபிடிக்கவும் நேரத்தை கடந்து செல்லவும் உங்களால் இயலும். ஒரு ஆன்மீக நோக்கத்திற்காக பயன்படுத்தாத வரை பெரும்பாலான மக்கள் உடலில் இருக்கும் போதே அவர்களின் எதிர்காலத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய தேவையில்லை என்று அவர் கூறுகிறார். டோலோரஸ்: அந்த இடத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுபவர்களில் இந்த மாதிரியான மக்கள் உள்ளனரா? ஜான்: இல்லை, இது அன்புமயமான இடம். சித்திர வேலைப்பாடு கொண்ட இந்த திரைச்சீலையை உருக்குலைக்க முயலாத வரை எவர் ஒருவரும் இந்த இடத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று எப்போதும் கேட்டுக்கொள்ளப்படுவதில்லை. சில அரிய நேரங்களில் இது போன்ற சீரழிக்கும் வேலைகள் நடைபெறக்கூடும் என்பதால் நாம் அந்த திரைச்சீலையை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கடந்த காலத்தில் மாபெரும் சக்திகள் இந்த திரைச்சீலையினுடைய வந்து சென்றுள்ளனர். ஒரு நேரத்தில் அணுகுண்டு வெடித்த போது பூமியை விட்டு வந்த பல மக்கள் மிக விரைவாக இந்த திரைச்சீலையினோடு வந்து சென்றனர். அவர்களுக்கு சேவை செய்ய நாம் இங்கே இருக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். டோலோரஸ்: அனைத்து வகையான விந்தையான விஷயங்களும் இங்கே நடைபெறுகின்றன என்று நான் ஊகிக்கிறேன். இந்த விஷயங்களை என்னிடம் கூறியதற்கு உங்களை நான் பாராட்டுகிறேன். அதனை பற்றி மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள மிகுந்த ஆவல் கொண்டுள்ளேன். ஜான்: ஆமாம், அது புரிந்து கொள்ள இயன்றதே. கவலைப்படாதீர்கள். உங்களது நேரத்தையும் உங்களின் ஆன்ம வளர்ச்சியையும் நாங்கள் நன்றாக அறிந்திருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் சேவை செய்யவே நான் இங்கே இருக்கிறேன் என்று அவர் கூறுகிறார். டோலோரஸ்: நம்மால் இயன்றால் இந்த தகவலை ஒரு ஆக்கப்பூர்வமான வழியில் பயன்படுத்த நாங்கள் முயன்று கொண்டிருக்கிறோம். அதனை ஓர் எதிர்மறை வழியில் பயன்படுத்த நான் முயன்றால் அங்கு வருவதற்கு நான் அனுமதிக்கப்படுவேனா? ஜான்: இல்லை, இங்கு எதுவும் மறைக்கப்படுவதும் இல்லை, உருமாற்றம் செய்யப்படுவதும் இல்லை. உங்கள் நோக்கங்களை நீங்கள் அறிந்து கொண்டிருப்பதை விட மிக நன்றாகவே நாங்கள் அறிந்திருக்கிறோம். டோலோரஸ்: ஆக்கப்பூர்வமான வழியில் இருக்கவே நான் மிகவும் கடுமையாக முயற்சிக்கிறேன்.
நாம் இந்த இடத்தை விட்டு செல்லும் முன்பாக அந்த திரைச்சீலையை நீங்கள் பார்ப்பதற்கு வேறு ஏதேனும் உள்ளதா? ஜான், எனது சொந்த நூலை நான் இப்போது காண்கிறேன். திரைச்சீலையில் நெய்யப்பட்டுள்ள அது வெள்ளி மற்றும் தாமர நிறத்தில் உள்ளது. நான் இந்த இடத்தை விட்டு செல்ல வேண்டிய நேரம் இதுதான் என்று அதன் பாதுகாவலர் கூறுகிறார். உங்களுக்குள் இந்த அறிவு தேவையில்லை. வேறு தக்க சமயத்தில் அதனை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ஆனால் இது அதற்கான நேரமில்லை என்று அவர் கூறுகிறார். சிறிது மௌனம். எனது ஆன்ம வளர்ச்சியை பற்றி அவர் விவாதிக்கிறார். அந்த பணியில் விவாதத்தில் கலந்து கொள்ள என்னை அவர் அழைப்பது போல இருக்கிறது. சிரிக்கிறார். நான் ஒரு அற்புதமான ஒளிக்கற்றை என்றும் ஒளி குறைந்து மங்களாக தோன்றுவதற்கு என்னை நானே அனுமதித்து கொண்டேன் என்றும் அவர் கூறுகிறார். அதனால்தான் பூமியில் உள்ள பள்ளிக்கு நான் திரும்பிச் செல்ல வேண்டியுள்ளது. டோலோரஸ், அப்படியானால் அதற்கு நீங்கள் பரிகாரங்களை செய்ய முடியுமா? ஜான், நல்லது. அனைத்துலக விதிகளையும் அன்பையும் புரிந்து கொள்ளவும் மூலம் இழந்த எனது ஒளிக்கற்றையை திரும்ப பெற என்னால் இயலும். மற்ற வடிவங்களில் மறுபிறப்பு எடுப்பதை விட பூமியின் பள்ளியில் படிப்பது மிகவும் எளிதானதாகும். மேலும் அது விரைவில் செய்யப்பட இயன்றதாகும். டோலோரஸ், அதனை உங்களுக்கு அவர் கூறியதை பற்றி நீங்கள் எவ்வாறு உணர்கிறீர்கள்? ஜான், நான் அதனை விரும்பவில்லை. உண்மையில் எனக்கு தர்ம சங்கடமாக போய்விட்டது. அதிக அளவில் எனக்கு திருந்துவதற்கான உபதேசம் அளிக்கப்பட்டது. அது எனது தவறுதான் என்று அவர் கூறியது முற்றிலும் சரியானதே. மறுபிறப்பு மேற்கொள்வதற்காக எனது பொறுப்புகளை நான் நிறைவேற்ற தவறிவிட்டேன். ஆனால் அது என்னை நோக்கி விரலை நீட்டி முடியாது 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 என்று கூறுவது போல இருக்கவில்லை. அதனை மிகுந்த அன்புடன் அவர் செய்கிறார். என்னை அவர் இப்போது தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்கிவிட்டார். உங்கள் நோக்கத்தில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்று அவர் கூறுகிறார். எனது ஆவலை அடக்க முடியாமல் நான் அவரிடம், எனது நூல் இங்கே எங்கேயாவது இருக்கிறதா என்று நான் வியப்படைகிறேன் கேட்டுவிட்டேன். ஜான், ஆம், உங்களின் நூல் அங்கே உள்ளது. உங்கள் நூல் அடர்ந்த ஒளிவிடும் தாமிர நிறத்தில் உள்ளது. அதன் நிறம் மேலும் மேலும் கூடி வருகிறது. ஒரு சிறு அளவில் தொடங்கி பின்னர் மேலும் மேலும் பெரியதாக ஆகி மற்ற நூல்கள் மீதும் அது செல்வாக்கு செலுத்துகிறது. இந்த வண்ணமயமான சித்திர வேலைப்பாடு கொண்ட திரைச்சீலை மிக மிக அற்புதமானது. திடீரென்று அந்த இடத்தை விட்டு செல்லும்படி அவர்கள் எங்களை கேட்டுக்கொள்கிறார். உங்களின் சொந்த வாழ்க்கையையே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் அவ்வாறு பார்ப்பது நல்லதல்ல என்று அவர் கூறுகிறார். டோலரஸ், அப்படியல்ல. அறிந்து கொள்ள ஆவல் கொள்வது மனிதனின் இயல்புதான். ஜான், ஆனால் இப்போது அவர் எனக்கு சொல்வதற்கான படிகளை காட்டுகிறார். சிரிக்கிறார். அத்துடன் நமது சொந்த எதிர்காலத்தை பற்றி அதிக அளவில் நாம் பார்க்காமல் இருப்பதற்காக இப்போது நீங்கள் ஏன் அந்த வழியை நடந்து செல்லக்கூடாது என்று கேட்டார். டோலோரஸ், அதில் நாம் அதிக அளவில் மூக்கை நுழைக்கக்கூடாது என்பது போல நான் கருதுகிறேன். ஜான், ஆமாம், இப்போது பார்க்க வேண்டியவற்றை தேவையான அளவு நீங்கள் பார்த்து விட்டீர்கள் என்று அவர் கூறுகிறார். நமது எதிர்காலத்தை பற்றி நாம் அதிகமாக பார்க்கக்கூடாது என்ற கருத்தை அந்த திரைச்சீலை பாதுகாவலர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். டோலோரஸ், அதில் அர்த்தம் உள்ளது. நமக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் அறிந்து கொண்டால் அதன் காரணமாக நாம் செய்வதற்கு திட்டமிட்டுள்ள செயல்களை அப்போதும் நாம் செய்வோமா? சரி, அப்படியானால் நாங்கள் இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு செல்ல வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். ஜான், ஆம். திரைச்சீலை அறையில் இருந்து படிக்கட்டுகளில் இறங்கி நான் கீழே வந்து கொண்டிருக்கிறேன். பேரறிவு கோயிலின் இப்போது இருக்கும் நான் அரங்கத்தை விட்டு வெளியே வந்து கொண்டிருக்கிறேன். அதன் சுவர்களில் வைரம், கோமேதகம், வைடூரியம், பச்சை போன்ற விலை உயர்ந்த ரத்தின கற்கள் பதிக்கப்பட்டுள்ளன. மிக மிக அழகு நிறைந்ததாக ஜொலித்து கொண்டிருக்கும் அது புனிதமாக்கப்பட்டது. பெருமளவில் மறைக்கப்பட்ட ஒரு உணர்வை போல அது இருக்கிறது. எனக்கு எதிரில் நூல் நிலையம் உள்ளது. அதனுள் இப்போது நான் நுழைகிறேன். அனைத்து ஜன்னல்கள் கதவுகள் மீது விலை உயர்ந்த ரத்தின கற்கள் பதிக்கப்பட்டிருப்பது போல தோன்றுகிறது. அவை தங்களின் சொந்த ஒளியிலேயே ஜொலித்து கொண்டிருக்கின்றன. நான் ஒரு பெரிய படிக்கும் அறையில் இருக்கிறேன். அங்கு எங்கு பார்த்தாலும் புத்தகங்களும் காகித சுருள்களாகவும் இருக்கின்றன. அலமாரிகளில் அனைத்து வகையான சஞ்சிகைகளும் உள்ளன. அந்த இடம் முழுவதையும் ஒளிமயமாக்கும் அழகிய வெளிச்சம் உள்ளே வந்து கொண்டிருந்தது. இந்த இடம் தங்கம், வெள்ளி மற்றும் விலை உயர்ந்த ரத்தின கற்களால் செய்யப்பட்டதாகும். ஆனால் அவை பிரதிபலிக்கும் ஒளியில் நீங்கள் படிக்கலாம். இந்த கட்டிடம் முழுவதுமே இத்தகைய அற்புதமான பொருள்களால் செய்யப்பட்டதாக தோன்றுகிறது. ஆன்ம உலகில் உள்ள இந்த நூலகம் எனக்கு வியப்பளிக்கும் ஒரு இடம் அல்ல. எனது ஊடக தொடர்பாளர்களுடன் நான் இதற்கு முன் பலமுறை இங்கே வந்துள்ளேன். பலரும் அதை பற்றி விவரித்து கூறியிருக்கிறார்கள். அவர்களின் விவரிப்பு சிறிதளவில் மட்டுமே மாறுபட்டிருந்தது.
அறிவை தேடும் எனது தாகத்திற்கு உதவும் ஆவல் கொண்டவராகவே இந்த நூலகத்தில் பாதுகாவலர் எப்போதும் இருக்கிறார். பலதரப்பட்ட தலைப்புகளிலான தகவல்களை பெறுவதற்கு இந்த இடத்திற்கு வருவதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொண்டேன். டோலோரஸ், இது நாம் மிகவும் விரும்பும் இடங்களில் ஒன்று. நூல்களும் கையெழுத்து பிரதிகளும் உள்ள எந்த ஒரு இடமும் எனக்கு விருப்பமானதேயாகும். அங்கு மற்ற மக்களும் உள்ளனரா? ஜான், ஓ, அதன் மற்றொரு பக்கத்தில் மக்கள் இருக்கிறார்கள். அது ஒரு பெரிய இடம், ஒரு பெரிய தேவாலயம் போல உள்ளது. அங்கு ஒரு மனிதன் இருக்கிறார். உள்ளுயிரான அவர் தனக்கு தானே ஒளி வீசி கொண்டிருப்பவராக இருக்கிறார். பூமியின் பள்ளிக்காக ஏற்பாடுகள் செய்வதை பற்றி அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்போது அவர் பேசுவதை ஒரு சில மக்கள் மட்டுமே கவனித்துக் கொண்டிருக்கின்றனர். மற்ற மக்கள் குழுக்களாக இருக்கின்றனர், அல்லது கையெழுத்து பிரதிகளையும் நூல்களையும் எடுத்துக்கொண்டு மௌனமாக பல்வேறுபட்ட இடங்களில் சுற்றி சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றனர். பெரும் கல்வியாளர்கள் நிறைந்த ஒரு இடம் போல அது இருக்கிறது. அவர்கள் படித்து கொண்டு இருக்கிறார்கள். அங்கிருக்கும் ஒவ்வொருவரும் ஒரு நோக்கத்தை கொண்டவர்களாக இருந்தனர். புனிதமான உணர்வு அங்கு நிலவியது. அந்த இடம் முழுவதையும் இன்னிசை நிறைந்திருந்தது. அதிக ஒளியின்றி மிக மிக மென்மையாக வெளிப்பட்ட இசை மிகவும் இனிமையாகவும் அழகாகவும் இருந்தது. டோலோரஸ், அழகு நிறைந்த ஓரிடம் போல அது தோன்றுகிறது. ஜான், ஆம், அது மிகவும் விரும்பத்தக்க ஒரு இடமாகும். அங்கிருக்கும் அனைத்தும் ஜொலிக்கின்றன. ஒவ்வொருவரும் அழகிய அங்கிகளை அணிந்துள்ளனர். அந்த துணி ஒரு ஒளி ஊடுருவ இயன்றதை போல தோன்றுகிறது. அதன் மூலம் பல பல வண்ணங்கள் ஜொலிக்கின்றன. அவை அந்த மக்களின் ஒளிவட்டம் போல இருந்தன. டோலோரஸ், அதற்கு பொறுப்பானவர்கள் எவரேனும் உள்ளனரா? அங்குள்ள எது ஒன்றையும் நீங்கள் கண்டீர்கள்? ஜான், ஆம், நூலகத்தின் பாதுகாவலராக ஒரு உள்ளுயிர் அங்கே இருந்தது. அவர் ஒரு மேஜையில் அங்கே உட்கார்ந்து கொண்டு எழுதி கொண்டிருந்தார். உங்களின் கோரிக்கை என்ன என்று அவர் என்னை கேட்டார். டோலோரஸ், அந்த கணத்தில் அவர் செய்வதற்கு அதிக வேலை இருப்பதாக தோன்றியதா? ஜான், இல்லை 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 இல்லை, இது மிகவும் அற்புதமானது. உங்களுக்கு சேவை செய்வதே மிகவும் முக்கியமானது என்று கூறினார். டோலோரஸ், அது சரி, நமக்கான தகவல்களை அவர் காண முடியுமா? ஜான், அதில் சில கட்டுப்பாடுகள் உள்ளன என்று அவர் கூறுகிறார். டோலோரஸ், அந்த கட்டுப்பாடுகள் எவை என்று எங்களுக்கு அவரால் கூற முடியுமா? விதிகளை எப்போதாவது நான் மீறுகிறேன் என்றால் அதை பற்றி அறிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஜான், உங்களது தனிப்பட்ட எதிர்காலத்தை பற்றி அதிகமாக தோண்டி பார்ப்பது நல்லதல்ல. அது நல்லிணக்கத்தை சீரழிக்கிறது என்று அவர் கூறுகிறார். டோலோரஸ், அது சரி, நாங்கள் அதை செய்ய போவதில்லை. வேறு கட்டுப்பாடுகள் ஏதேனும் உள்ளனவா? ஜான், அதுதான் முக்கியமான கட்டுப்பாடு என்று அவர் கூறுகிறார். டோலோரஸ், உடல் அளவில் இன்னமும் இருக்கும் மனிதர்கள் இந்த நூலகத்திற்கு வருவதற்கு அனுமதி உண்டா? ஜான், ஆம், அவர்களின் கனவு என்னும் ஆன்மீக பயணங்கள் மூலம் அவர்கள் இங்கு வருவார்கள். உண்மையில் கனவுகள் என்பவை ஆன்மீக பயணங்களே. அக்கனவுகள் வரும்போதெல்லாம் தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை அவர்கள் அறிந்திருப்பதில்லை. அக்கனவு ஒரு சிறு பனிமூட்டம் போன்றது என்பதுதான் அதன் காரணம். மறுபிறப்பெடுக்கும் மக்கள் தம்மை தேடி வரும் நிகழ்வு மிக மிக அரிதானது நிகழ்வேயாகும். அத்தகையவர்கள் பலர் இல்லாவிட்டாலும் ஒரு சிலர் இருக்கிறார்கள் என்று அவர் கூறுகிறார். அந்த நூலகத்தை அவர் எனக்கு சுற்றி காண்பித்தார். மிகப்பெரிய வட்ட வடிவான அந்த நூலக கட்டிடத்தில் மக்கள் குழுக்களாக கூடி படித்து கொண்டும் பிரச்சனைகள் பற்றி விவாதித்து கொண்டும் இருந்தனர். அவர்கள் விரும்பினால் இந்த கட்டிடத்திற்கு வெளிப்புறத்தில் இருக்கும் பார்வை அறைக்கு சென்று காட்சிகளை காண முடியும். இவைகளில் அனைத்து அறிவும் சேகரித்து பாதுகாப்பாக வைக்கப்பட்டு உள்ளது. ஆனால் அது ஒரு கணினியை போன்றதும் அல்ல. அறிவுபூர்வமாக சிந்திப்பதன் மூலம் தகவல்கள் பரப்பப்படுகின்றன. தகவல் ஏடுகள் உள்ள அந்த இடத்திற்கு நாமும் செல்லலாம் என்று அவர் கூறினார். இங்கேதான் தகவல் செய்திகள் படிக்கப்படுகின்றன. எழுதவும் படிக்கவும் விரும்பும் மக்கள் செல்லும் இடமும் இதுதான். இது நூலக வளாகத்தின் ஒரு பகுதியாக இருப்பதாகும். டோலோரஸ், தகவல் ஏடுகள் உள்ள அந்த இடம் அந்த நூலகத்தின் ஒரு மாறுபட்ட பகுதியா? ஜான், ஆம், மிகவும் முன்னேற்றம் அடையாத ஆன்மாக்களுக்கானது அது. ஓரளவு மட்டுமே முன்னேற்றம் அடைந்துள்ள அந்த ஆன்மாக்களுக்கு அவர்களின் அறிதல் தன்மைக்கான அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு எழுதப்பட்ட சொல் இன்னமும் தேடப்படுகிறது. டோலோரஸ், பார்வை அறைகள் மூலம் அவர்கள் புரிந்து கொள்ள முடியாதா? ஜான், அவர்கள் அவற்றை புரிந்து கொள்வார்கள். ஆனால் புத்தகத்திலிருந்து படிப்பது என்னும் கற்பனை வழியைத்தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். டோலோரஸ், அப்படியானால் புத்தகங்களை எடுத்துச் சென்று உட்கார்ந்து கொண்டு படிக்கவும் எழுதவும் செய்யலாமே? ஜான், சரதான், அவர்களில் சிலர் அவ்வாறு எழுதவும் செய்கின்றனர். டோலோரஸ், அது அனுமதிக்கப்படுகிறதா? அது அவர்களை மாற்றுவது போல ஆகாதா? ஜான், ஆம், அது அனுமதிக்கப்படுகிறது. ஆன்மாவின் வளர்ச்சிக்கான எதுவாக இருந்தாலும் அது அனுமதிக்கப்படுகிறது.
அதனால்தான் சில நேரங்களில் மிகவும் மோசமான முறையில் உடலின் உருவத்தையே உருக்குலைக்கும் நோய்களுடன் குழந்தைகள் பிறப்பதை பார்க்கலாம். எல்லாமே அனுமதிக்கப்படுகிறது. ஆன்மீக நிலையில் முழுமையை எட்டுவது என்ற அதே நோக்கத்தை கொண்டவைதான் இவை அனைத்தும் என்று அவர் கூறுகிறார். டோலோரஸ் இத்தகைய புத்தகங்களில் எழுதுவதற்கு அவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று நான் நினைத்திருந்தேன். அந்த ஆவணங்கள் எக்காலத்திலேயும் அழியாமல் இருக்க வேண்டியவை. அவை மாறுபடவோ அழிக்கப்படவோ கூடாதவை. ஜான், சித்திர வேலைப்பாட்டு திரைச்சிலை என்றும் அழியாமல் இருக்க வேண்டிய பொருளாகும். தொடப்பட இயலாத ஒரே ஒரு பொருள் அதுதான். ஆனாலும் ஒரு ஆன்மாவின் வளர்ச்சிக்கு தேவையானது எதுவாக இருந்தாலும் அது அனுமதிக்கப்படும். சிலருக்கு அது புத்தகங்களாக இருக்கலாம். ஆனால் மிகவும் முன்னேற்றம் அடைந்த ஆன்மாக்களுக்கு அவை வெறும் தகவல் மட்டுமே. டோலோரஸ், அப்படியானால் பார்க்கும் அறைகளில் மேலான முறையில் அறிவை உள்வாங்கிக் கொள்வதற்கு இயன்றவர்கள் அவர்கள்தான். ஜான், ஆமாம். டோலோரஸ், நூலகத்திற்கு யாரெல்லாம் வரலாம் என்பது பற்றி ஏதேனும் கட்டுப்பாடுகள் உள்ளனவா என்று நான் வியந்திருக்கிறேன். ஜான், அதில் எந்தவித கட்டுப்பாடும் இல்லை. இது உண்மை. ஆனால் கீழ்நிலை ஆற்றல் கொண்ட ஆன்மாக்கள் இந்த உலகில் அடியெடுத்து வைப்பதை கடினமாக காண்கிறார்கள். இந்த பகுதி பற்றி அச்சம் கொண்டவர்களாக, பயந்தவர்களாக அவர்கள் உணர்கிறார்கள். அதனால் அவர்கள் இங்கு வர விரும்புவதில்லை என்று அவர் கூறுகிறார். டோலோரஸ், அது ஏன் அவர்களை அச்சுறுத்த வேண்டும்? ஜான், அவர்களின் முந்தைய வாழ்க்கைகளில் இருந்த அதிர்வுகளை குறைக்கும் பேராசை, பொறாமை, காமம் போன்ற எதிர்மறை பண்புகளில் பெரும்பாலானவற்றை இன்னமும் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அதன் விளைவாக கீழ் ஆன்மீக உலகம் என்று அழைக்கப்படுவதிலேயே பெரும்பாலும் தங்கிவிடுகின்றனர். இந்த மேல்நிலை பகுதியில் நுழைவது அவர்களுக்கு அவ்வளவு எளிதாக இருப்பதில்லை. அவர்கள் விரட்டை அடிக்கப்பது போலவே தோன்றுகிறது. டோலோரஸ், எப்படி இருந்தாலும் அறிவை தேடிக்கொண்டு இருப்பவர்களாகவே அவர்கள் தோன்றவில்லை. ஜான், நல்லது. அவர்களுக்கு சேவை செய்யவே நாங்கள் இங்கே இருக்கிறோம். உண்மையில் கீழ்நிலை ஆன்மீக உலகில் கிளை நூலகங்கள் உள்ளன. இந்த நூல்களை நிர்வகிக்க ஆட்களை நியமிப்பது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஆன்மீக விஷயமாகும். ஆனால் அவர்கள் எப்போதும் அதை பயன்படுத்துவதே இல்லை. இந்த கீழ்நிலை ஆன்மாக்கள் இன்னமும் உடல் வடிவத்திலான அனுபவங்களையே தேடுகின்றனர். அதனால்தான் மனிதனின் ஆன்மாவை இழிவுபடுத்தும், கீழ்மைப்படுத்தும் இடங்களிலே அவர்கள் திரிந்து கொண்டு நிற்கின்றனர் என்று அவர் கூறுகிறார். டோலோரஸ், இந்த இடத்திற்கு வருவதற்கு நாங்கள் ஏன் அனுமதிக்கப்பட்டோம் என்பது எனக்கு ஆர்வமூட்டுவதாக உள்ளது. ஜான், உங்களது முழுமையான நோக்கத்தின் உணர்வும் வெளிப்படுத்தப்படுகிறது. டோலோரஸ், அப்படியானால் நாங்கள் தகவல்களை எதற்காக தேடிக்கொண்டிருக்கிறோம் என்பதற்கான காரணங்களை அவர்கள் அறிவார்கள் என்று கூறுங்கள். ஜான், அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். ஒரு வெள்ளை வெளிச்ச வட்டத்திற்குள் நுழைவதற்கு உங்களை அனுமதிப்பதனால் மட்டுமே நீங்கள் உயர் ஆன்ம நிலையை அடைந்தவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். நீங்கள் தேடுவதில் பின்னணியில் உள்ள நோக்கங்கள் எங்களால் படிக்க முடியும், எதனையும் மறைக்க முடியாது என்று அவர் கூறுகிறார். டோலோரஸ், இந்த தகவல்களில் சிலவற்றை பார்க்க நாங்கள் அனுமதிக்கப்படுவோமா? ஜான், பார்க்கும் அறைக்கு நீங்கள் செல்லலாம் என்று அவர் கூறினார். டோலோரஸ், அது எங்கே இருக்கிறது? ஜான், இந்த மற்றொரு அறைக்கு அவர் என்னை அழைத்து கொண்டு போகிறார். டோலோரஸ், அப்படியானால் சரி. இத்தகைய மாறுபட்ட உயிர் நிலைகளை பற்றி அறிந்து கொள்ள நான் ஆர்வம் கொண்டவனாக உள்ளேன். இந்த விஷயங்களை உண்மையில் பல்வேறுபட்ட உயர்நிலைகளுக்கு செல்வதை விட பார்க்கும் அறையில் இருந்து உங்களால் பார்க்க முடிவது எளிதாக இருக்கக்கூடும் என்று நான் நினைத்தேன். அவ்வாறு செய்வதற்கு முயல்வது உங்களுக்கு சௌகரியமற்றதாக இருக்கக்கூடும். ஆனால் பாதுகாவலர் உங்களுக்கு அவற்றை பற்றி தகவல் கொடுக்க முடியுமானால் அல்லது காட்ட முடியுமானால் அது மிகவும் எளிதாக இருக்கும். அதனை செய்ய அவரால் முடியுமா? ஜான், ஆம். இந்த ஆன்மீக உலகம் கீழ்நிலை, நடுநிலை, மேல்நிலை என்று 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறுகிறார். டோலோரஸ், முதலில் கீழ்நிலை ஆன்மீக உலகை பற்றி அறிந்து கொள்ள நான் ஆவலாக உள்ளேன். எனவே அங்கிருந்து நாம் ஆரம்பிக்கலாம். அவர்கள் என்ன மாதிரியானவர்கள், எந்த வகையான மனிதர்கள் அல்லது உள்ளுயிர்கள் அங்கு இருக்கின்றனர் என்று அவரால் எங்களுக்கு கூற முடியுமா? ஜான், ஆம். நாங்கள் பார்க்கும் அறைக்குள் நடந்து சென்ற போது அவர் எனக்கு காட்டினார். நீங்கள் பார்க்க விரும்புவது எதுவாக இருந்தாலும் சரி, கவனத்தை அதனிடம் செலுத்தினால் போதுமானது. அனைத்து வகையான உருவங்களும் உள்ளே வந்துவிடும் என்று அவர் கூறினார். அவை அந்த சுவரின் மீது இருக்கின்றன. டோலோரஸ், ஒரு சுவரின் மீது இருக்கும் திரை போன்றதா அல்லது வேறு எதனையும் போன்றதா அது? ஜான், உண்மையில் அது ஒரு திரையை போன்றது அல்ல. அது உங்களை சூழ்ந்திருக்கிறது. நான் அதன் மையத்தில் இருந்து கொண்டு அதனை கண்காணித்து கொண்டிருக்கிறேன். கீழ்நிலை ஆன்ம உலகு மிகவும் மோசமானது என்று அவர் கூறுகிறார். இந்த கீழ்நிலை ஆன்மாக்களுக்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். ஆனால் அது என்னவோ அவர்கள் பூமியுடன் கட்டப்பட்டவர்களைப் போலவே இருக்கிறார்கள்.
அவர்கள் மனித வடிவத்தில் இல்லை என்றாலும் இன்னமும் அவர்கள் பூமியிலேயே வாழ்பவர்களைப் போன்று இருக்கின்றனர் என்று அவர் கூறுகிறார். டோலோரஸ், நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள்? ஜான், யாரோ ஒருவர் சுடப்படுவதை இப்போதுதான் நான் பார்த்தேன். அதனை ஒரு குழு ஆன்மாக்கள் மொத்தமாக நின்று பார்த்து கொண்டும், ஓ, அது மிகச் சிறப்பானதாக இருக்கிறதா, அந்த இரத்தத்தையும் குடலையும் பாருங்கள் என்று கத்திக்கொண்டும் இருக்கின்றன. டோலோரஸ், உடல் வடிவத்தில் இருக்கும் ஒரு மனிதன் சுடப்படுவதை அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று கூறுகிறீர்களா? ஜான், அவர்கள் 2 மனிதர்களை கவனிக்கிறார்கள். போதை மருந்து தகராறில் ஒரு கருப்பு மனிதனுக்கும் மற்றொரு கருப்பு மனிதனுக்கும் இடையே தகராறும் சண்டையும் வந்ததில் ஒருவரை ஒருவர் சுட்டுக் கொண்டார்கள். 1000 உள்ளுயிர்கள் அதனை பார்த்து கொண்டிருந்தன. ஓ, இன்னொருவன் விழுந்து விட்டான். நாம் அடுத்து எங்கே போகப் போகிறோம்? ஓ, இந்த பெண்ணை பாருங்கள், அவள் அதனை வேடிக்கை பார்ப்போம் என்று விலங்காண்டித்தனத்திற்கெல்லாம் அவர்கள் சாட்சிகளாய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பாதுகாவலர் தங்களின் சொந்த வாழ்க்கையை எவ்வாறு வாழ்ந்தோம் என்பதை காண்பதற்காக அவர்கள் அதனை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் இது போன்ற இழிந்த வழியில்தான் வாழ்ந்தனர் என்று அவர் கூறினார். இதிலிருந்து இந்த உள்ளுயிர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறுகிறார். டோலோரஸ், அவர்கள் இறந்த பிறகு இந்த பகுதியிலேயே அவர்கள் தங்கிவிட்டார்கள் என்று கூற வருகிறீர்களா? ஜான், இல்லை, அவர்கள் வற்புறுத்தப்பட்டார்கள். அவர்கள் மேலும் வேறு உயரத்திற்கு செல்ல முடியாது. அவர்களின் ஆன்மீக அறிவிலான அதிர்வு அளவு மிகவும் குறைவானது. அவர்களால் அதற்கு மேல் உயரமாக போக முடியாது. அதனால் இந்த மானிட உலகினை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றனர். இந்த உலகில் அவர்கள் இணைந்து செயல்படுகின்றனர். டோலோரஸ், நரகம் என்ற நமது கருத்தை போன்ற ஏதோ ஒன்று போல அது ஒழிக்கிறது என்று நான் நினைத்திருந்தேன். ஜான், அது ஒரு வகையானது. அது ஒரு நரகம். மறுபிறப்பு எடுத்து ஆன்மீக அளவில் மேலும் முன்னேற்றம் அடையாத வரை சில நேரங்களில் அவர்கள் ஒரே மாதிரியான விலங்காண்டித்தனமான சூழ்நிலைகளை திரும்ப திரும்ப உருவாக்குகின்றனர். விலங்காண்டித்தனமான என்ற சொல்லை அவர் பயன்படுத்தினார். டோலோரஸ், நரகம் என்ற ஓரிடம் உண்மையில் இல்லை என்று எப்போதும் நான் நினைத்திருந்தேன். ஜான், ஆம், அது அவர்களுக்கு ஒரு நரகம்தான். போதை மருந்தையோ சாராத்தையோ அவர்கள் அதிக அளவு பயன்படுத்தினால் அவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. அவர்கள் இறந்த பிறகும் அவர்களுக்கு இன்னமும் அந்த ஆசை இருக்கிறது. அதனால் அதனை அவர்களால் வெளிக்காட்டிக் கொள்ள முடியாது. கெட்ட செயல்கள் என்று அழைக்கப்படுவது எதனையும் செய்யாமல் இந்த உலகை விட்டு நீ செல்லும் முன்னர் அவற்றை நீங்கள் உங்களுடன் அடுத்த உலகத்திற்கு எடுத்து செல்கிறீர்கள். எடுத்துக்காட்டாக, சிகரெட் விரும்பும் மக்களும் இங்கு இருக்கின்றனர். ஆனால் இங்கு நம்மிடம் சிகரெட் ஏதும் இல்லை என்பதால் அவர்களால் புகைக்க முடியாது. அதனால் புகைப்பிடிக்க விரும்பும் மானிடர்களை சுற்றி சுற்றியே திரிவார்கள். அல்லது போதை மருந்து பழக்கம் கொண்ட உள்ளுயிர்களும் துப்பாக்கி சண்டை போடும் உள்ளுயிர்களும் அவர்களின் வாழ்வில் ஒரு மாதிரியை உருவாக்கி கொண்டுள்ளன. துப்பாக்கியால் சுடும் மக்களை சுற்றியே அவர்கள் இருப்பார்கள். டோலோரஸ், துளைகளில் கரைசல் பரவுவது போலவோ அல்லது அதனை போன்ற வேறு ஏதனாலோ அதே உணர்வுகளை பெற அவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்று கூறுகிறீர்களா? ஜான், ஆமாம், அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் அவர்களை சுற்றியே திரிந்து கொண்டிருக்கின்றனர். அதிகமாக மனித வடிவில் இடம்பெறும் எங்களை சுற்றி வாழ்க்கை இருக்கும் ஆன்மீக உலகிலேயே இருக்கும் மிகவும் கீழ்மட்ட மக்கள் இவர்கள் என்று அவர் கூறுகிறார். டோலோரஸ், எங்குமே செல்லாமல் இருக்கும் ஒரு மாயச்சூழல் போன்றதல்லவா அது? அந்த உலகை விட்டு எப்படி அவர்களால் வெளியே வர முடியும்? ஜான், தாங்கள் நேசிக்கும் மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டிய தேவை இதனால் தான் ஏற்படுகிறது என்று அவர் கூறுகிறார். ஒளியை காண்பதற்கு அது அவர்களுக்கு உதவி செய்யும் என்பதுதான் அதன் காரணம். அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது அவர்களின் சொந்த நரக வாழ்க்கை போன்று இருப்பதாகும். ஆனால் இதுவரை அனுபவித்ததே போதும் என்ற உணர்வு அவர்களுக்கு ஏற்படும் போது பாதுகாவலர் ஆன்மாக்கள் அவர்களிடம் வருகின்றன என்று அவர் கூறுகிறார். எடுத்துக்காட்டாக, என்னால் செய்ய முடியாத இந்த செயல்களை இந்த மக்கள் செய்து கொண்டிருப்பதை பார்த்து சலித்து போய் விட்டது என்று கூறுவதற்கு அவர்கள் கற்றுக்கொண்ட பிறகு பாதுகாவலர் வந்து வழிநடத்தி சென்று தாங்களை மாற்றிக்கொள்ள இயன்ற வழிகளை அவர்களுக்கு காட்டத் தொடங்குகின்றனர். ஆனால் அவர்கள் மறுபிறப்பு எடுக்க வேண்டிய நேரம் வந்தவுடன் அதன் நடைமுறைகளுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் தான் செய்கிறோம் என்று அவர் கூறுகிறார். மறுமதிப்பீடு செய்ய இயன்ற ஒரு பகுதியான கணினி அறைக்கு அவர்கள் அனைவரும் செல்கிறார்கள் என்று அவர் கூறுகிறார். ஒரு மறுபிறப்பு எப்போது எடுக்கப்பட உள்ளது, மறுபிறப்பெடுப்பவர் எந்த மாதிரியான பாடங்களை கற்பார் என்பது போன்றவற்றை கணினி அறை பொருத்தமாக ஏற்பாடு செய்கிறது. அந்த வாழ்க்கை காலத்தை விரைவாக அவர்கள் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வது என்பதும் அவர்களுக்கு காட்டப்படுகிறது. ஆனால் இத்தகைய ஆன்மாக்களுக்காக இந்த பூமி மிக உயர்ந்த இடமாக உருவாக்கப்பட உள்ளதால் மிக மிக வெகு விரைவில் இவை அனைத்தும் மாற்றப்பட உள்ளன. எனவே இந்த ஆன்மாக்களை வேறொரு இடத்திற்கு கப்பல் ஏற்றி அனுப்ப உள்ளோம் என்று அவர் கூறுகிறார்.
உங்களுக்கு தெரியுமா? அது சரி, உங்களுக்கான வாய்ப்பை இங்கே நீங்கள் பெற்றிருந்தீர்கள். அடுத்த படகு ஆர்தரிஷுக்கு போக இருக்கிறது. உண்மையில் இது ஒரு தமாஷான ஒன்றுதான். இந்த வழிகாட்டும் ஆன்மாவுக்கு நல்ல நகைச்சுவை உணர்வு இருக்கிறது. ஒரு சிறு வட்டத்தட்டு போன்று இருக்கும் அவர். உங்களின் வாய்ப்பை இங்கே நீங்கள் பெற்றிருந்தீர்கள். ஆர்தரிஷுக்கு அருகே உள்ள மற்ற கோள்களுக்கும் இப்போது நாங்கள் கப்பலில் ஏற்றி அனுப்ப வேண்டும் என்று கூறுகிறார். டோலோரஸ், அவர்கள் மீது எதிர்மறை தாக்கம் ஏற்படுத்தும் கோள்களா அவை? ஜான், ஆம், இன்னும் உருவாகி கொண்டிருக்கும் கோள்கள் அவை என்று அவர் கூறுகிறார். இந்த பூமியானது மாற்றம் பெற இருப்பதால் இந்த ஆன்மாக்கள் திரும்பவும் பூமிக்கு வரமாட்டா. நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆன்மாக்கள் கீழான அடர்ந்த அதிர்வுத்தன்மை கொண்ட ஆன்மாக்களாகும். இப்போது அதிக அதிர்வுத்தன்மை கொண்ட ஆன்மாக்கள் இவர்களிலிருந்து மாறுபட்டவர்கள். அவை கடந்து செல்லும் போது வழக்கமாகவே அவர்கள் பேரறிவு கோவிலை நோக்கியே செல்வார்கள். முன்னர் அவர்கள் அங்கு இருந்தார்கள் என்பதுதான் அதன் காரணம் என்று அவர் கூறினார். பள்ளிகள் அமைக்கப்பட்ட இடம் இதற்காகத்தான் இருக்க வேண்டும். டோலோரஸ், அனைத்து எதிர்மறை எண்ணங்கள் உணர்வுகளை கடந்து அவர்கள் செல்வார்கள் அல்லவா? ஜான், நடுநிலை ஆன்மாக்களும் அங்கிருக்கின்றன. கடந்து சென்ற தங்கள் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளில் அவர்கள் தங்களை தாங்களே வெளிப்படுத்திக் கொள்வார்கள். வீடுகளும் ஏரி சுற்றுலா தங்குமிடங்களும் படகுகளும் அவர்களுக்காக அங்கிருக்கின்றன என்று அவர் கூறுகிறார். டோலோரஸ், பூமியில் அவர்கள் வாழ்ந்தது போன்ற ஒரு வாழ்க்கை முறை அது என்று கூறுகிறீர்களா? ஜான், ஏரியின் ஒரு கரையின் மீது வரிசையாக பல்வேறு மாதிரியான வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்றன. செங்குத்தான மலை சரிவு ஒன்றில் உள்ள வீடுகள் அனைத்தும் அழகு நிறைந்தவை. மக்கள் முக்கியமாக ஆன்மீக உலகுடன் சமரசம் செய்து கொண்டு செல்ல வேண்டிய கடுமையான நேரத்தில் உள்ளவர்கள் விரும்பி தேர்ந்தெடுத்து வாழுமிடம் இதுதான். தங்களின் பெரும் நேரத்தை அவர்கள் இங்கு செலவழிப்பார்கள். டோலோரஸ், தங்களுக்கு வழக்கமான வீட்டை போன்ற ஒரு வீட்டில் வசிக்க அவர்கள் விரும்புகிறார்கள் என்று கூறுகிறீர்களா? ஜான், ஆம், மானிட உலகில் அவர்கள் அறிந்திருந்த அவர்களின் வீட்டை போன்ற ஒரு வீட்டில் வசிக்க அவர்களால் இயலும். டோலோரஸ், அந்த வீடுகளில் மற்ற மக்கள் இருப்பார்களா? குறிப்பிட்ட தளவாடங்களும் மற்ற அது போன்ற பொருள்களும் இருக்குமா? ஜான், அது மற்ற மக்களையும் கொண்டதாகும். தாங்கள் எப்படியெல்லாம் விரும்புகிறார்களோ அப்படியெல்லாம் அவர்கள் தங்களை வெளிப்படுத்திக் கொள்வார்கள். கலை, அழகு, காலத்து தளவாடங்களை அவர்கள் விரும்பினால் அதனை அவர்கள் பெற்றிருப்பார்கள். பெரம்பிலான தளவாடங்கள் வேண்டுமென்றால் அவற்றையும் அவர்கள் பெற்றிருப்பார்கள். எத்தகைய சிறப்பான வாழ்க்கை முறையை அவர்கள் விரும்பினாலும் அதனை பெற அவர்களால் இயலும். இந்த மக்கள் மிகவும் முன்னேற்றமடைந்த ஆன்மாக்கள் அல்ல என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் தங்களின் அடுத்த வாழ்க்கை காலத்திற்காக காத்திருப்பவர்கள் மட்டுமே. நூலகங்களிலும் வளாகத்தின் மற்ற பல பகுதிகளிலும் உயர்ந்த அளவில் முன்னேற்றமடைந்த ஆன்மாக்கள் மட்டுமே இருப்பார்கள் என்று தோன்றுகிறது. இந்த மற்ற ஆன்மாக்கள் பூமியுடன் இன்னமும் தொடர்புடையவர்களாக இருப்பவர்கள் ஆவர். டோலோரஸ், அவ்வளவுதான் அவர்களால் புரிந்து கொள்ள இயலும் என்றும் இருக்கக்கூடும் அல்லவா? ஜான், அது மிகவும் உண்மையான கூற்று. ஒரு நல்ல கருத்தை நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். டோலோரஸ், அந்த பக்கத்தில் இருப்பவை அவ்வளவுதான் என்று அவர்கள் நினைத்திருக்க கூடும் அல்லவா? ஜான், அதே வழியில் சிந்திக்கும் மனிதர்களிடையே வழக்கமாக இருப்பவர்களை போன்றவர்கள்தான் அவர்கள். ஒரே மாதிரியான ரக்கைகள் கொண்ட பறவைகள் ஒரே இடத்தில் ஒன்றாக கூடும் என்ற பழைய பழமொழி கூறுவது போல அதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் உலகம் பயன்படுத்தும் பழமொழி அதுதான். அதிக அறிவும் ஆற்றலும் கொண்ட மக்கள் ஒருவரை ஒருவர் கவர்ந்திழுப்பர். அதே போல கீழ்நிலை அறிவும் ஆற்றலும் பெற்ற மக்களும் அத்தகையவர்களையே கவர்ந்திழுப்பர் என்று நூலக பாதுகாவலர் சொல்லிக் கொண்டிருப்பார். இந்த நிலையில் உள்ள மக்கள் தங்களுக்கு பழக்கமான வாழ்க்கை முறையை தொடர்ந்து கடைபிடிக்கவே விரும்புவர். ஆனால் தங்களுடைய விஷயங்களை தெளிவுபடுத்த இதனை அவர்கள் பயன்படுத்துவர். அதனால் தான் அதிகப்படியான குடும்ப கர்ம வினைகள் பிந்தைய பிறப்புகளில் இடம்பெறுகின்றன. இந்த நடுநிலையின் மீது ஒரு பலமான விருப்பத்தை அவர்கள் கொண்டிருப்பதுதான் இதன் காரணம். கீழ்நிலை ஆன்மீக உலகம், நடுநிலை ஆன்மீக உலகம், உயர்நிலை ஆன்மீக உலகம் என்று 3 உலகங்கள் உள்ளன. நடுநிலை ஆன்மீக உலகம் இத்தகையது. இது அமெரிக்காவின் புறநகர் பகுதியை போன்றதாகும். அருமையான வீடுகள் அங்கிருக்கின்றன. அடிப்படையில் மக்கள் தங்கள் நண்பர்கள், உறவினர்களுடன் பேசி கொண்டிருப்பதுடன் நல்ல பழைய நிகழ்வுகளை பற்றி நினைவாற்றல் கொண்டவர்களாகவும் உள்ளனர். சில நேரங்களில் வழிகாட்டும் ஆன்மாக்கள் ஒரு வீட்டிற்குள் வந்து அங்கிருப்பவர்களிடம் பேசி அவர்களின் அடுத்த வாழ்க்கை காலங்களுக்கு தயாராகும்படி கூறுவார்கள். அதற்கு அவர்கள், நல்லது, எங்கள் குடும்பத்தினருடன் இன்னமும் சிறிது காலம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதற்கான நேரம் எங்களுக்கு இருக்கிறதா? நாங்கள் ஆன்மீக வளர்ச்சி பெற வேண்டும் என்று அவசியமானதுதானா என்று அவர் கேட்டார்கள். அதற்கு அவர், ஆமா, அறிவு கோயில் வரை நீங்கள் செல்ல வேண்டியது அவசியமானதே என்று கூறினார்.
அவர்கள் ஏதோ ஒரு வகையில் அச்சம் நிறைந்தவர்களாக இருக்கின்றனர். அதனை பற்றி நான் ஏதும் அறியேன் என்பது போன்ற மனநிலையை அவர்களிடம் உள்ளது. டோலோரஸ் தங்களுக்கு நன்கு பழக்கமானவைகளுடன் தங்கியிருக்கவே அவர்கள் விரும்புகிறார்கள். ஜான்: ஆம், மேற்கொண்டு எங்கும் செல்வதற்கு அவர்கள் விரும்புவதில்லை. ஆனால் அவர்கள் நல்ல விஷயங்களை வெளிப்படுத்த இயன்றவர்களாகவும் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். பின்னர் அந்த உயர் ஆன்மீக உலகிற்கு நாம் போகிறோம். மாறுபட்ட சமூக பிரிவுகள் இருப்பதை போன்று சாதாரணமானதும் தான் இதுவும் என்று அவர் கூறுகிறார். நடுநிலை ஆன்மீக உலகு என்பது அருமையான புறநகர் பகுதி ஒன்றிற்கு செல்வது போன்றது அது. ஆனால் மேல்நிலை ஆன்மீக உலகோ மிக மிக அற்புதமானது, அழகு நிறைந்த காட்சிகளை கொண்டது. அங்கு அழகான தோட்டங்கள், பூங்காக்கள் உள்ளன. அங்கு நிறைந்த மலைகள், கடல்கள், நதிகள், ஓடைகள், ஏரிகள், நீர்வீழ்ச்சிகள் ஆகியவை அனைத்தின் மாதிரிகளும் அங்குள்ளன. அவை அற்புதம் நிறைந்தவைகளாக இருக்கின்றன. பேரறிவு கோயில் இடம்பெற்றிருக்கும் அழகு மிகுந்த ஆபரணம் போன்ற நகரம் அங்கிருக்கிறது. அதனை சுற்றியுள்ள மலைகளில் உயர் ஆன்மீக நிலையில் உள்ள சில மக்கள் வசிக்கின்றனர். ஆனால் அவர்கள் கோவிலுக்கு வருவார்கள். வீட்டு வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை ஆகியவற்றின் வசதிகளை உணர்ந்திருக்கும் ஆன்மாக்கள் அவர்கள். டோலோரஸ்: தங்களுக்கு எந்த பகுதி வழக்கமானதோ அந்த பகுதிக்கு இந்த ஆன்மாக்கள் செல்வது போல தோன்றுகிறது. அடுத்த நிலைக்கு செல்ல அவர்கள் தயாராக ஆகும் வரை அவர்கள் போக மாட்டார்கள் என்று கூறுவது சரியா? ஜான்: சரிதான். ஒரு குறிப்பிட்ட அளவு வரை நீங்கள் முன்னேற வேண்டும் என்றும் நீங்கள் செல்ல விரும்பிய இடம் இப்போது நீங்கள் வந்திருக்கும் இடம்தான் என்றும் அவர் கூறுகிறார். இதுதான் அந்த இடம். அது அழகு மிகுந்ததாக இருக்கிறது. நடுநிலை ஆன்மீக உலகம் முக்கியமானது. பெரும்பாலான ஆன்மாக்கள் வரும் இடமும் அதுதான். அவர்கள் நல்லவர்களும் அல்ல, கெட்டவர்களும் அல்ல. அவர்கள் இறந்தவர்களும் அல்ல. தங்கள் குடும்பங்களை, நண்பர்களையும் பார்க்க மட்டுமே அவர்கள் விரும்புகின்றனர். அவர்களுக்கு கால அவகாசம் தேவை. கணினி அறைக்கு அவர்கள் செல்ல வேண்டிய நேரமே அவர்கள் புறப்பட்டு செல்வதற்கான நேரமும் ஆகும் என்று அவர் கூறுகிறார். டோலோரஸ்: அதை பற்றி அவர்கள் கூறுவதற்கு ஏதேனும் உள்ளதா? ஜான்: இல்லை, உண்மையில் அவர்களால் எதுவும் கூற முடியாது. அதுதான் சோகம் நிறைந்தது. அதனால் தான் உயர் ஆன்மீக உலகில் இருக்கும்போது நீங்கள் தேர்ந்து எடுப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருந்தன. அதுவே சுதந்திரமும் ஆகும் என்று அவர் கூறுகிறார். டோலோரஸ்: முடிவில் எல்லோருமே கணினி அறைக்கு செல்வார்களா? ஜான்: ஆம், அவர்கள் அனைவரும் செல்கிறார்கள். அதற்கான நடைமுறைகளை ஏற்பாடு செய்யும் அறை இது. அனைத்து எதிர்மறை கூறுகளுக்கும் இடையே கீழ்நிலையில் உள்ள ஆன்மாக்கள் மறுபிறப்பு எடுப்பதற்கு இன்னும் சில ஆண்டுகள் இருக்கின்றன. கணினி அறையை எனக்கு காட்ட அவரால் முடியவில்லை. ஆன்மீக காவலர்கள் மட்டுமே அங்கு செல்ல அனுமதிக்கப்படுவர். செயல்முறைகளை திட்டமிட்டு நடத்தும் அறை இது. அது மிகவும் முக்கியமான பகுதியாகும். ஆனால் உயர் ஆன்மீக உலகில் இருக்கும் உங்களால் கூட இப்போது நேரடியாக அங்கு போக முடியாது. டோலோரஸ்: அது சரிதான். நாம் அதனை பார்க்க வேண்டியதில்லை. இந்த விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள நாங்கள் விரும்புகிறோம், அவ்வளவுதான். ஜான்: நடைமுறையை செயல்படுத்தும் இந்த அறையில் ஆன்மாக்கள் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அவர்கள் மறுபிறப்பு எடுப்பதற்கு பொருத்தமான உடல்கள் பொருத்தி பார்க்கப்படுகின்றன. ஆனால் உயர்நிலை ஆன்மா உலகில் உள்ள ஓர் ஆன்மா மறுபிறப்பு எடுக்க விரும்பும்போது அது வித்தியாசமானதாக இருக்கிறது என்று அவர் கூறுகிறார். அவர் நல்ல ஆவணங்களை வைத்திருந்தார் என்பதால் அவருக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. அவர்கள் சிலர் கப்பலில் ஏற்றி வெளியே அனுப்பப்பட்டு விட்டனர். அந்த எண்ணம்தான் எனக்கு ஏற்பட்டது. அது உண்மைதான் என்று அவர் கூறினார். அந்த எண்ணம்தான் எனக்கு தோன்றியது. சில ஆன்மாக்களை பொறுத்தவரை அது உண்மைதான் என்று அவர் கூறுகிறார். எத்தியோப்பியாவில் பஞ்சத்தால் இறந்து போன மக்களின் பெரும்பாலான துன்பங்களும் வேதனைகளும் கடந்த கால வாழ்க்கைகளில் இழைத்த பெரும் தவறுகளால் விளைந்தவை என்று அவர் கூறினார். அவர்களுக்கான உயர் ஆன்மீக ஆற்றலுக்குள் அவர்களை செலுத்த இயன்ற வாழ்க்கைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்படுகின்றன. டோலோரஸ்: அப்படியானால் மிக நீண்ட காலம் வாழ முடியாத ஒரு வாழ்க்கையில் அவர்கள் வைக்கப்படுகிறார்களா? அந்த அநீத இன்ப நுகர்ச்சி அவர்களுக்கு செயல்களுக்கு ஈடு செய்வதற்கு முயற்சிக்கும் அளவுக்கான ஒரு வாழ்க்கை மட்டும் போதுமா? ஜான்: இது கணினியில் செயல்பாடுகளை நடைமுறைப்படுத்தும் ஒரு மிகப்பெரிய மையத்தை போன்றது. அது எவ்வாறு இருக்கிறது என்பதை ஓரளவுக்கு நான் பார்த்தேன் என்றாலும் அதனுள் என்னால் போக முடியவில்லை. ஆன்மாக்களின் வரிசை ஒன்று உள்ளே செல்வதற்காக காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு உயர்நிலை ஆன்மா வரும்போது அவருக்கு முன்னுரை அளித்து சேவை செய்வது போல தோன்றுகிறது. அவரது வேலை விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை அவர்கள் ஏற்கனவே அறிந்திருந்தார்கள். அவரை வேறு ஒரு திசையில் அழைத்து சென்றார்கள்.
டோலோரஸ் அப்படியானால் அத்தகைய அச்சம் தரும் வாழ்க்கை வாழ்வதற்கும் இத்தகைய பேரழிவுகளை பஞ்சங்களிலும் கும்பலாக இருந்து போவதற்கும் இந்த கீழ்நிலை ஆன்மாக்கள் அனுப்பப்படுகின்றன. அத்தகைய இடங்களில் வாழ்வதற்கு திரும்பி வருபவர்கள் அவர்கள்தானே? ஜான்: இல்லை, அதனை அது போல பார்க்கக்கூடாது என்று அவர் கூறுகிறார். தங்கள் உடல்களை தவறாக பயன்படுத்திய வாழ்க்கை காலங்களுக்கு அவர்கள் பிராயச்சித்தம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்களும் இதே செய்யக்கூடும் என்று அவர் கூறுகிறார். கோயிலை நீங்கள் தவறாக பயன்படுத்தினால் அதனால் நீங்களும் துன்பமடையக்கூடும். டோலோரஸ்: சொர்க்கத்தை பற்றி மக்கள் கொண்டிருக்கும் கற்பனை இந்த ஆன்மீக உலகங்கள் ஏதேனும் பொருந்துமா? ஜான்: இந்த உயர்நிலை ஆன்மா உலகம் அதிக அளவில் சொர்க்கம் போலவே இருக்கும் என்றும் அது அழகு நிறைந்ததாக இருப்பது என்றும் அவர் கூறுகிறார். டோலோரஸ்: அப்படியானால் சொர்க்கம் பற்றி அவர்களது கருத்து அதுதானோ? ஜான்: இல்லை என்று அவர் கூறுகிறார். சொர்க்கம் நரகம் பற்றி நம்பும் மக்கள் இன்னமும் அந்த இடைவெளி நிலை அறிவு நிலையிலேயே உள்ளனர். ஒரு சொர்க்கமோ அல்லது நரகமோ அல்ல. அவர்களுக்கு கொடுக்கப்படுவது புறநகர் போல தோன்றும் ஒரு பகுதியில் ஒரு அருமையான வீடு அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது. அதனைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதனால் அவர்கள் பெறுவதும் அதுவாகவே இருக்கிறது. இசை கருவிகளை இசைத்து கொண்டிருக்கும் தேவதைகள் எதுவும் அங்கில்லை. டோலோரஸ்: யாராவது ஒருவர் இசைக்கருவியை இசைத்து கொண்டே மேகமண்டலத்தில் மிதந்து கொண்டிருப்பாரோ என்று நான் வியந்திருக்கிறேன். சிரிக்கிறார். ஜான்: மேகங்கள் எதுவும் இல்லை என்றாலும் அந்த மேல்நிலை ஆன்மா உலகம் முழு மிக மிக அழகு நிறைந்ததாக இருக்கிறது. வண்ணமயமான ஆபரணம் போன்ற மலரின் வண்ணங்கள் நிறைந்ததாக இருந்தது. அது உண்மையில் அது ஒரு சொர்க்கமாகவும் இருக்கக்கூடும். டோலோரஸ்: மக்கள் சொர்க்கத்தை பற்றி எதிர்பார்க்கும் கருத்தும் அது போன்றதாகத்தான் இருக்கக்கூடும். அவரால் உங்களுக்கு கூறப்பட்ட என்ற வேறு ஏதாவது உயர்நிலை உலகங்கள் உள்ளனவா, அல்லது அதுவே இறுதியான உலகமா? ஜான்: மேல்நிலை ஆன்ம உலகத்தை நீங்கள் அடையும் போது அதுதான் மிகவும் முன்னேற்றம் அடைந்த நிலை என்று அவர் கூறுகிறார். ஆனால் இதற்கு மேலே முன்னேற்றம் அடைந்த நிலைகளும் கூட இருக்கின்றன. ஆனால் இன்னமும் நீங்கள் ஒரு உடலுடன் பிணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதால் கவனிக்கப்பட வேண்டிய மற்ற விஷயங்களும் உள்ளன. அதற்கும் மேலே பார்க்காதீர்கள். உங்களின் அறிதல் தன்மை நிலைக்கு அதுவே போதும் ஜான் என்று அவர் கூறுகிறார். டோலோரஸ்: அந்த உயர்நிலை உலகங்களுக்கு நீங்கள் செல்லும் போதெல்லாம் மறுபடியும் நீங்கள் எப்போதாவது திரும்பி வந்து மறுபிறப்பு எடுத்துள்ளீர்களா? ஜான்: இல்லை, இந்த பிரபஞ்ச திட்டத்தில் நீங்கள் செய்வதற்கான முக்கியமான பணிகள் நிறைய உள்ளன என்று அவர் கூறுகிறார். ஒரு முக்கியமான நோக்கமின்றி வழக்கமாகவே நீங்கள் மறுபடியும் உடல் அளவிலான மறுபிறப்பு எடுப்பதில்லை. வரலாற்றில் மாபெரும் மனிதர்கள், எடுத்துக்காட்டாக புத்தர் போன்றவர்கள், மிக உயர் ஆன்மாக்கள் திரும்பி மறுபிறப்பு எடுத்து வந்துள்ளனர். டோலோரஸ்: அப்படியானால் அவர்கள் ஒரு நோக்கத்துக்காகவே திரும்பி வந்துள்ளனர் என்று கூறலாமா? ஜான்: சரிதான், மிக முக்கியமான ஒரு நோக்கத்துக்காகத்தான் அவர்கள் வந்தார்கள். டோலோரஸ்: நமது உருவாக்கத்தில் நமது இலக்கு அந்த உலகையும் கடந்து செல்வது தானோ என்று நான் வியந்திருக்கிறேன். ஜான்: உயர்நிலை ஆன்ம உலகை கடந்து நாம் செல்கிறோம் என்றும் ஆன்மீக புத்துணர்வு ஆக்கத்திற்கு நாம் சென்று ஒரு பிரபஞ்ச ஆன்மாவாக இருக்க கற்றுக்கொள்கிறோம் என்றும் அவர் கூறுகிறார். அப்போது பூமியின் மானிட உலகின் பகுதிகளுடன் மட்டுமே நாம் பிணைக்கப்பட்டு இருக்க மாட்டோம். அதனை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த நிலையில் உங்களால் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம் அல்ல அது என்று கூறுகிறார். சிரிக்கிறார். டோலோரஸ்: இறுதியில் நமது இலக்குதான் என்ன? ஜான்: முழுமை அடைவது. அதனை நோக்கி நம்மை நாமே வளர்த்து கொண்டே போகிறோம். ஆற்றல் என்பது உருவாக்கப்படுவதில்லை என்றும் அழிக்கப்படவும் முடியாது என்றும் உங்கள் இயல்பியல் விதிகளில் இருந்து நீங்கள் அறிந்துள்ளபடி அது தனது ஆதாரத்தை நோக்கி செலுத்தப்படும் போது வடிவத்தை மட்டுமே மாற்றிக்கொள்கிறது. இது ஆன்மீக இயல்பியலுக்கும் பொருந்தும் என்று அவர் கூறுகிறார். அங்குதான் அதற்கான மறைப்பொருள் இருக்கிறது. அதனை நீங்களாகவே சிந்தித்து பாருங்கள் என்று அவர் கூறுகிறார். டோலோரஸ்: அப்படியானால் இறுதியான இலக்கு முழுமை அடைவதுதான். அதனை எட்டுவதற்காக பூமியில் பல வாழ்க்கைகளை வாழ்ந்துவிட்டு பின்னர் அதற்கு மேலே உங்கள் இலக்கை அடைய நீங்கள் உங்களையே உருவாக்கி கொள்ள வேண்டும். ஜான்: முழுமை அடைவதற்கான உங்களது தாகத்தில் தேடுதலில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மாறுபட்ட தன்மை கொண்ட பாடத்தை ஒவ்வொரு வாழ்க்கையும் கற்பிக்கிறது என்று அவர் கூறுகிறார். நீங்கள் பல வாழ்க்கை காலங்களை மட்டுமே பெற்றிருக்கவில்லை. சில மக்கள் 300, 400, 500, 600 மற்றும் அதற்கு மேலான வாழ்க்கைகளும் வாழ்ந்திருக்கின்றனர். டோலோரஸ்: அவற்றில் பல வாழ்க்கைகள் ஒரே மாதிரியான பாடங்களை திரும்ப திரும்ப கற்பித்தன என்று கூறலாமா? ஜான்: அது சரிதான். சில முன்னேற்றம் அடைந்த ஆன்மாக்கள் அதனை 10 வாழ்க்கைகளில் கற்று முடிக்கலாம்.
ஆனால் சராசரி எண்ணிக்கை 120 ஆகும். நாம் தேவையான அளவு பார்த்து விட்டோம் என்றும் இந்த பகுதியை விட்டு நாம் செல்வதற்கான நேரம் இது என்றும் அவர் கூறினார். அவர் என்னை நூலகத்திற்கு வெளியே அழைத்து வந்து கோயிலின் வெளிப்புறத்துக்கும் போகும் படிகளை எனக்கு காட்டுகிறார். அற்புதமான மூச்சு திணற வைக்கும் பூங்கா ஒன்று அங்குள்ளது. இங்கே வெளியே என்னதான் இருக்கிறது என்று நீங்கள் ஏன் சென்று பார்க்க கூடாது என்று அவர் கூறுகிறார். நாங்கள் அளவுக்கு அதிகமாக கேள்விகளை கேட்டிருக்க கூடுமோ என்ற உணர்வை நான் பெற்றேன். அழகு நிறைந்த அந்த பூங்காவில் நான் நடந்து கொண்டிருந்தேன். பறவைகள் பாடிக்கொண்டிருக்கின்றன. மகிழ்ச்சியும் பெருமிதமும் கொண்ட அங்கிருந்த ஒரு ஆன்மா, இந்த பூங்காவை பற்றி நாம் பேசலாம். பூமியில் உள்ள அனைத்து வகையான மலர்கள், மரங்கள், குளங்கள், ஏரிகள், நீரூற்றுகள் ஆகியவற்றையும் விட மிகவும் மேலான அருமையானவற்றின் முன்மாதிரிகள் இங்கு உள்ளன என்று கூறுகிறது. எனவே அங்கிருக்கும் ஒவ்வொன்றும் மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. மலர்கள் கைகளால் வடிவமைத்த ஆபரணங்களை போன்றிருக்கின்றன. அவற்றின் நறுமணம் அற்புதமானது. கற்பனை செய்தும் காண முடியாத மிகவும் சிறந்த உலகில் உள்ள மிகச்சிறந்த விலை உயர்ந்த வாசனை திரவியங்கள் அந்த இடம் முழுவதிலும் தெளிக்கப்பட்டுள்ளது. காற்றில் மிதந்து வரும் அற்புதமான நறுமணம் அது என்றுதான் நான் கூற வருகிறேன். இயற்கையாகவே உங்களை நேசிப்பதற்காக உங்களிடம் வருவது போன்று அது இருக்கிறது. அழகு நிறைந்த பட்டாம்பூச்சிகள் அங்கிருக்கின்றன. ஓ, அது மிக மிக அற்புதமாக உள்ளது. எங்கு பார்த்தாலும் அழகு கொட்டி கிடைக்கிறது. பொருளியல் உலகில் பூங்காக்கள் பார்ப்பதற்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு முன்மாதிரியான உலகமாக விளங்குகிறது. இதுதான் உலகம், உண்மையான உலகம். இந்த ஆன்ம உலகுதான் உண்மையான உலகம். இந்த பூங்கா நமது பூமியில் உள்ள பூங்காக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருப்பதாகும். டோலோரஸ், பூமியில் உள்ள மலர்களை பற்றி நான் நினைக்கிறேன். அவை மலர்ந்து பிறகு உதிர்ந்துவிடும். ஜான், இல்லை, இங்குள்ள மலர்கள் உதிராமல் அப்படியே அழியாமல் இருப்பவை. அவை எப்போதுமே மாறுவதில்லை. அதனால்தான் அவை ஆபரணம் போன்ற அழகையும் முழுமையும் பெற்றுள்ளன. டோலோரஸ், மிகவும் அழகான ரோஜா அல்லது அதனை போன்ற ஏதோ ஒரு மலரை போன்று இருப்பதா அது? ஜான், அவற்றின் ஒவ்வொரு இதழும் அழகு நிறைந்தவை. மலர்களும் மிக அருமையான ஆபரணங்கள் போன்றவை. டோலோரஸ், மரங்களும் இது போன்ற இருப்பவைதானா? மிகச்சிறந்த மரங்களின் முன்மாதிரியாக விளங்குபவை அவை. ஜான், உங்கள் உலகில், பொருளியல் உலகில் உள்ள மரங்கள் எல்லாம் இங்குள்ள மரங்களின் ஒரு பிரதிபலிப்பே என்று அவர் கூறுகிறார். டோலோரஸ், அதற்கு நேர்மாறாக நான் சிந்திப்பதாக நினைக்கிறேன். அந்த ஆன்ம உலகம் இந்த பொருளியல் உலகின் பிரதிபலிப்பாக இருக்கக்கூடும் என்று நான் நினைக்கிறேன். ஜான், இல்லை இல்லை, இந்த ஆன்ம உலகம் பூமியை விட அதிக அளவு மேலானது. உங்கள் பொருளியல் உலகில் உருவாக்கப்பட்ட அனைத்து அழகு நிறைந்த பொருள்களின் மறுபிரதிபலிப்புகளும் இங்கு உலகில் உலகின. பூமி இந்த ஆன்ம உலகின் ஒரு பிரதிபலிப்பு மட்டுமே. உங்கள் உலகம் கரடு முரடானது, வன்முறை கொண்டது என்று அவர் கூறுகிறார். அந்த அற்புதமான பூங்காவின் பாதுகாவலர் அதனை கூறுகிறார். டோலோரஸ், அப்படியானால் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு பாதுகாவலர் இருக்கிறாரா? ஜான், ஆம், இந்த வளாகத்தில் உள்ள ஒவ்வொரு இடத்திற்கும் வெவ்வேறு பாதுகாவலராக இருக்கின்றனர். இங்கு அழகு நிறைந்த ஏரி உள்ளது. டோலோரஸ், அது எங்கிருக்கிறது? ஜான், பூங்காவில் அது இருக்கிறது. ஏரியின் ஒரு கரை மீது வரிசையாக கட்டப்பட்ட அனைத்து மாறுபட்ட வகையிலான வீடுகள் உள்ளன. நீரூற்றுகள், கோயில், மலைகள், பள்ளத்தாக்குகள் அனைத்துமே அற்புதமாகவும் அழகு நிறைந்ததாகவும் நிலையாக இருப்பவையாகவும் இருக்கின்றன. அங்கு காணப்படும் வண்ண கலவை மூச்சு திணற வைக்கிறது. இந்த இடத்தின் ஒப்புமையற்ற அழகை சொற்களால் விவரிப்பது எனக்கு எளிதாக செயலாகும். நல்லது, நாம் திரும்பி போக வேண்டும் என்று அவர் கூறி கொண்டிருக்கிறார். உங்கள் பயணத்தை நீங்கள் மேற்கொண்டு முடித்து விட்டீர்கள். இப்போது திரும்பி போங்கள் ஜான் என்று அவர் கூறுகிறார். டோலரஸ், எல்லாம் சரி, நான் அறிந்து கொள்ள வேண்டிய வேறு ஏதேனும் அங்கே மேலே இருக்கிறதா? ஜான், இல்லை, அப்படி ஏதும் இப்போது இல்லை. சில இடங்கள் எதை மைய பகுதிகள் என்று கூறும் அவர், அவை ஒரு நடைபயிலும் ஒரு குழந்தையோ அல்லது பள்ளியில் சேர்க்கப்பட உள்ள குழந்தையோ கல்லூரி கிழித்து செல்வது போன்றது என்று அவர் கூறுகிறார். இந்த நேரத்தில் இந்த தகவல் உங்களுக்கு தேவையில்லை என்று அவர் கூறுகிறார். டோலோரஸ், அது சரி, இந்த விஷயங்களை பற்றி அறிந்து கொள்ள நான் முயல்கிறேன் என்று அவரிடம் கூறுங்கள். இறப்பது பற்றி அச்சம் கொண்டுள்ள மக்கள் இங்கே இருப்பவை எப்படி இருக்கின்றன என்பதை அறிந்து கொள்ள செய்யலாம். அதுதான் முக்கியமானது. ஒருவேளை அவர்கள் இவற்றை அறிந்திருந்தால் அவர்கள் மரணம் பற்றி அச்சமடைய மாட்டார்கள். ஜான், உங்களின் பணி சேவை எப்படி சிறப்பாகவும் அற்புதமானதும் இருக்கின்றது என்பதை அவர் புரிந்து கொள்கிறார். சில விஷயங்களை நாம் மறைத்து வைத்திருக்கிறோம் என்றும்
அவர் கூறுகிறார், டோலோரஸ், நல்லது, அதனை நான் பாராட்டுகிறேன். ஜான், கவனமாக இருங்கள். அதிக அளவு துன்பம் ஞான வெளியையும் பெற்று மகிழ்ச்சியாக இருங்கள். அந்த வெள்ளை ஒளிவட்டம் உங்களை சூழ்ந்து உங்களுக்கு பாதுகாப்பு மகிழ்ச்சியும் அளிக்க வாழ்த்துகிறேன் என்று அவர் கூறுகிறார். டோலோரஸ், சரி, இன்று நாம் மேலும் கேள்விகள் கேட்கக்கூடாது என்றோ அல்லது மேலும் கூடுதலான தகவலை நான் கண்டுகொள்ள முயலக்கூடாது என்றோ அவர் நினைக்கிறார். இது சரதானே? ஜான் வியப்புடன் அவருக்கு போய்விட்டார். டோலோரஸ், நல்லது. இப்போது நீங்கள் எங்கிருக்கிறீர்கள்? இப்போது எதையாவது நீங்கள் காண்கிறீர்களா? ஜான், விடியற்காலை மங்கலான வெளிச்சத்தில் நான் இருக்கிறேன். அவ்வளவுதான். பலவிதமான மேகங்கள். டோலோரஸ், சரி சரி, கேள்விகள் கேட்பதை நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் என்பது நன்றாக தெரிகிறது. அது உனக்கு சரியாக படுகிறதா? ஆனால் இதில் உங்கள் விருப்பம் ஏதுமில்லை என்று நான் கருதுகிறேன். சரதானே சிரிக்கிறார். ஜான் அதிர்ச்சி அடைந்து, நான் இப்போது இந்த இடத்தில் இல்லை. டோலோரஸ், அது சரி, ஏதோ ஒரு சிறிதளவு நாம் கண்டுபிடித்து விட்டோம். அதன்பின் ஜானை நான் முழுமையான நிலைக்கு கொண்டு வந்தேன். எங்கள் பயணத்தை மேலும் சிறிது நேரம் தொடர முடியாமல் போனது ஒரு சிறு ஏமாற்றத்தை அளித்தது. ஆனால் தகவல் பரிமாற்ற தொடர்பினை அவர்கள் நிறுத்திய பிறகு நாங்கள் செய்யக்கூடியது ஏதுமில்லை. ஒரு குறிப்பிட்ட இடம் வரை செல்ல நாங்கள் அனுமதிக்கப்பட்டது போல அது இருந்தது. ஆனால் நாங்கள் திரும்பி வருவதற்கான நேரம் வந்துவிட்டது என்று அவர்கள் முடிவு செய்த போது அவர்கள் எங்களை வெளியே தள்ளி கதவை சாத்திவிட்டார்கள் என்றுதான் கூற வேண்டும். இந்த காட்சி முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு விட்டது. இது ஒரு அசாதாரணமான நிகழ்ச்சியாகும். இந்த பகையான நிகழ்ச்சியை கட்டுப்படுத்துபவர்கள் நாங்கள் அல்ல என்பது மட்டும் நிச்சயமாக தெரிந்துவிட்டது. எங்களுக்கு காட்டப்பட்டு விட்டது. ஓம் தொடரும்.